இப்போ அடுப்புலா இருக்கா? ஓகே சூப்பர். ஓகே ஸோ ஆஃப்டர் அ லாங் பிரேக், உங்களுக்கு லாங் பிரேக், நமக்கு எப்பயும் போல் இதுதான். ஓகேங்களா? ஸோ பொங்கல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அஜெண்டாஸ் வச்சுருந்துருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் கொடுத்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இல்லைனா நீங்களாக ஒரு ஷெட்யூல் போட்டு அட்லீஸ்ட் ஹேவ் அ ஷெட்யூல் அண்ட் பி டிசிப்ளின் இன் யுவர் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, ஓபிஎம் யூஸ் பண்ணாங்க மாடர்ன் மொகல்ஸ், என்ன டைப்பு, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க. ட்ரக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் நமக்கு போதும். அது என்ன டைப்பு, அது உள்ளே என்ன இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ராஜாக்கள்னாலே அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜான்வரி 11, 12 and 13 பார்க்க போகிறோம். எப்பவுமே யூஸ்வலாக 4 days பார்ப்போம். இது ஏன் 3 daysனால் 15th வரல. ஓகேங்களா? பொங்கல் அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வரல. ஸோ இந்த வாரம் வந்து 6 நாள் நியூஸ் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிராஃப்ட் ரூல்ஸ். நம்ம ஆல்ரெடி மேலோட்டமாக அந்த டிராஃப்ட் ரூல்ஸை பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு 4-5 ஆர்டிக்கல் வந்து இது சனிக்கிழமை வந்துருந்துச்சு, மண்டே வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து உள்ளுக்குள்ளே சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4-5 ஆர்டிகல்ஸை ஒட்டு மொத்தமாக சேர்த்து we are going to have a precise understanding about the data digital personal data protection rules. ஓகேங்களா சார்? அது என்ன சார் ஆக்ட், இது என்ன சார் ரூல்ஸு? ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. என்ன ஏது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஃபிடுஷரி, டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிற 2 வார்த்தை இருக்குங்க. அந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யார் டேட்டா ஃபிடுஷரி, யார் டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க யார் வந்து அந்த டேட்டாவை கொடுக்குறாங்களோ, ஓகேங்களா, அவங்க தான் டேட்டா பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். யார் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேட்டா ஃபிடுஷரின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். ப்ரைவசி, அபவுட் த கன்சர்ன்ஸ் ஆஃப் ப்ரைவசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்சென்ட், இது எல்லா ப்ரொவிஷன்ஸுமே அந்த ஆக்டில் இருக்கும். வாட் அப்படிங்கிற அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆக்ட். இந்த ஆக்டை என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. பில்லாக போட்டு 2 பார்லிமெண்ட்லேயும் 2 சபையிலையும் பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டோட அசன்ட் வந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் பிகம் ஆக்ட். 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட். அதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ்னு சில விஷயங்கள் தேவை. ஏன் சார் இந்த ரூல்ஸ் தேவை நமக்கு? இப்போது ஹவு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அந்த ரூல்ஸ் தேவை. எப்படி இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, இதை வந்து கைட்லைன்ஸ் மாதிரியும் பர்டிகுலர்ஸ் மாதிரியும் ரூல்ஸ் மாதிரியும் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இது வந்து அப்ரூவ் ஆனப்பட்ட ரூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ டிராஃப்ட் ரூல். ஓகேங்களா? டிராஃப்டாக வந்திருக்கு, இந்த ரூல்ஸ்லாம் இப்படிலாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு டிராஃப்டை இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் ஃபோரமில் வச்சுருக்காங்க. இந்த பப்ளிக் ஃபோரமில் வச்சதுக்கு சில பேர் வந்து எடிட்டோரியல்ஸ் எழுதியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன். இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு, 2019 வந்துச்சு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதில் மைனாரிட்டி செக்ஷன்ஸ் ஆஃப் த 3 countries, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி செக்ஷன்ஸ், தோஸ் ஹூ ஆர் persecuted minorities, ஓகேங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிசம்பர் 2015க்கு முன்னாடி வந்தவங்க தே ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் கழித்து அதுக்கு ரூல்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்க சார்? இவங்க எல்லாரையுமே வந்து இந்த 5 வருஷம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்கலாம்.
அப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்கங்கிறத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்போ சென்சஸ் 2011 எடுத்த சென்சஸ் டேட்டாஸ் இருக்குல்ல, இதில் சில பேர் வந்து இருப்பாங்கள்ல, இந்த மாதிரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோடைய அந்த ஐடியா வாங்கினவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட்டோடைய ஃபண்டிங்கில் இவங்க ஏதாவது வந்து பயனடைஞ்சவங்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் அப்படி பயனடைஞ்சிட்டாங்கன்னா 2015க்கு முன்னாடியே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்கல்ல, இந்த ரூல்ஸை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹவு. ஓகேங்களா? இப்போ இந்த ரூல்ஸ் தான் வந்திருக்கு. டிஜிட்டல் டேட்டா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு இந்த ரூல்ஸ் வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to see the rules. What are all the rules and what are all its limitations அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பிரீச். இப்போ நீங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க, ஓகேங்களா? நம்மளோட டேட்டாவை ஏதோ வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டாகவே வந்து சொல்லிடணும். அந்த டிஜிட்டல் ஃபிடியூஷரிஸ், டேட்டா ஃபிடியூஷரிஸ் ஆஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் த பிரின்சிபல்ஸ் அபவுட் த பிரீச் ஆஃப் தேர் டேட்டாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? டேட்டா ஃபிடியூஷரிஸ் மஸ்ட் இன்ஃபார்ம் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பிரீச். எப்படி, நேச்சர், லொக்கேஷன், எங்கே இது பண்ணப்பட்டது, எப்படி போச்சு, இது எல்லாத்தையுமே வந்து they have to tell about that. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் த இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா அந்த கான்சிக்வன்ஸ் என்ன, இப்போ இந்த மாதிரி டேட்டா களவு போனதுனால என்னென்னலாம் கான்சிக்வன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இண்டிவிஜுவலுக்கு சொல்லணும். அதே மாதிரி தே ஷுட் ஆல்சோ ஹாவ் டு கிவ் சம் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட டெலகிராம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராம் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பாஸ்வேர்டாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்படின்னு வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபை த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு ஹாஸ் பீன் கிரியேட்டட் பை த ஆக்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களா? இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஃபிடியூஷரிஸ் வித்தின் 72 hours they have to inform that there is a breach of their data அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. சில்ட்ரன்ஸ் ப்ரொடெக்ஷன் வரும்பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பிலோ 18 இருக்கிறவங்க சில்ட்ரன்ஸ்னு அர்த்தங்க. இஃப் தே வாண்ட் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு get their parental permission. Parental consent ஓட தான் they have to operate the social medias. ஓகேங்களா? அந்த social medias என்ன பண்ணணும் அப்படின்னா, data fiduciaries, those who are giving those social media, ஓகேங்களா? இப்போ ஃபேஸ்புக் மாதிரியோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மாதிரி, எக்ஸ், ட்விட்டர், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ், இந்த மாதிரியான தளங்கள், இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are called as data fiduciaries. They have to obtain the consent of the parent. எப்படி வாங்கலாம் அப்படின்னா, பை அந்த கன்சென்ட்டோட பேரண்ட், இவங்க பேரண்ட் தான் அப்படிங்கிறதுக்கு they have to verify using the government IDs. கவர்மெண்ட் ஐடிஸ் லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தை அவங்க வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அடல்ட் தான் இவங்க. ஒரு அடல்ட்டோடைய பெர்மிஷனோட தான் வந்து டேட்டா ஃபிடியூஷரிஸ் வந்து இயங்குறாங்க, இல்லைனா வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர் ஆர் சம் எக்ஸம்ஷன்ஸ். என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சைல்டு கேர் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து சில சோஷியல் அந்த மீடியா மூலமாக வந்து இப்போ டெலி எஜுகேஷன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கள, இவங்களுக்கெல்லாம் வந்து பேரண்டல் கன்சென்ட் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக, அப்புறமா வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, சென்சிட்டிவான ரூல்ஸை கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து இதுக்கு பாராட்டுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தே ஹாவ் டு ப்ரொவைட் த சோஷியல் மீடியாவை எப்படி வந்து அணுகிறது, அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸில் தான் பண்ண முடியும், இல்லை சோஷியல் மீடியாவில் தான் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் பேரண்ட்டோட கன்சென்ட் வாங்குறதுங்கிறது இட் இஸ் நியர் டு இம்பாசிபிள். ஓகேங்களா? அதனால இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, சைல்டு கேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்குலாம் தேர் இஸ் சம் எக்ஸம்ஷன்ஸ் அபவுட் திஸ் ரூல். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரைட்ஸ். ரைட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the principal can demand the deletion of the data. ஓகேங்களா? என் டேட்டா உங்ககிட்ட இருக்குது,
யூ ஹாவ் டு டெலிட் இட் அப்படின்ட்டு வந்து வி கேன் ரெக்கமெண்ட் தெம். இப்போ ஃபேஸ்புக் கிட்ட உங்களோட டேட்டாவை கொடுக்குறீங்க, உங்களோட டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து தேர் ஆர் கிவிங் சம் ஆட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் ஆஸ்க் ஃபேஸ்புக் டு டெலிட் அவர் டேட்டாஸ். ஓகேங்களா, டெலிட் அவர் டேட்டாஸ் அண்ட் நாட் டு ஸ்பெசிஃபை தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ தேர் இஸ் அ ரைட் டு டெலிட். ஓகேங்களா, ரைட் டு ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு ஃபர்கெட் இஸ் given in this act also. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நோ யூஸ் வித்தின் த செட் பீரியட். இந்த டேட்டாஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, ஓகேங்களா, கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டேட்டாவுடைய அந்த அந்த இது என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா, இப்போ அடல்ட்டான்னு தெரிஞ்சிக்க முடியல, இல்லைனா அதை யூஸ் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா there should be a time frame where it should, the data which you have collected should be auto erased. erase ஆயிடணும். ஓகேங்களா, அப்படி auto erase பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி it should be used for the intended purpose only. எதுக்காக வாங்கினீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டேட்டா. இந்த பர்சனல் டேட்டா இருக்குல்ல, இது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபிடுஷரிஸ். ஓகேங்களா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தட் டேட்டா ஷுட் பி என்கிரிப்டட். என்கிரிப்ட் பண்ணாதான் யாரும் அன்ஆத்தரைஸ்டாக இந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட் ஷுட் பி என்கிரிப்டட். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா லோக்கலைசேஷன் வந்து இந்த ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன வாட்டியே சொல்லியிருக்கோம். டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னும் போது சர்வர் ஷுட் பி ப்ரெசன்ட் இன்சைட் த பவுண்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா, எங்களோட சிட்டிசன்ஸோட டேட்டாஸ் ஷுட் நாட் கோ டு த அதர் கண்ட்ரி சர்வர். அப்போது எங்ககிட்டயே ஒரு சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ணி கட்டி அதுக்குள்ளேயே இந்த டேட்டாஸை வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பெனால்ட்டி பீச்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தேர் ஷுட் பி அ பெனால்ட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரைட் டு சேலஞ்ச். கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ இந்த இன்டெண்டட் பர்பஸுக்கு மீறி வேறு சில விஷயங்களை நம்மளோட டேட்டாஸை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னா we have the right to challenge. யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம். they have the authority to hear, investigate and give penalty to that fiduciaries. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா there are some exemptions for government also. கவர்மெண்ட் வந்து உங்களோட டேட்டாஸை எப்படி ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் for the purpose of subsidies, benefits and certificate கொடுக்கறதுக்கோ, பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கோ, சப்சிடிஸ் கொடுக்கறதுக்கோ உங்களோட டேட்டாஸை உங்களோட பெர்மிஷன் இல்லாமே அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆதார் டேட்டா வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அந்த ஆதார் டேட்டாவை உங்களோட பெர்மிஷன் இல்லாமே அவங்க யூஸ் பண்ணி பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து சில விஷயங்களை பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரூல்ஸில் இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ there are some limitations. என்னென்ன லிமிடேஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ், சேலஞ்சஸ், ஷார்ட் கமிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ டீட்டெயில்டு மெக்கானிசம்ஸ் ஆன் ஹவு டு எக்ஸசைஸ் தீஸ் ரைட்ஸ். இந்த ரூல்ஸோடைய பேசிக் இதுவே என்ன, பர்பஸே என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. த மேட்டர் ஆஃப் ஹவு, இந்த ஹவுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்கல. that is the language is so வேகாக இருக்குது, அப்படி இல்லைனா வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்குது இந்த லாங்குவேஜ். அப்போ இது வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கன்சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க தான் உங்கள் பேரண்ட்டு, அவங்க தான் உங்கள் பேரண்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் அதெல்லாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஒரு சில்ட்ரன் நினச்சா எந்த ஒரு அடல்ட்டையுமே என்னோட பேரண்ட்டு அப்படின்ட்டு வந்து ஒரு டேட்டாவை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்களோட கன்சென்ட் எனக்கு இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண முடியும், ஃபோர்ஜரி பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஸ்கோப்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் டு ஹாவ் த கன்சென்ட் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ் ஆர் வெரி டீட்டெயில்டாக இருக்குது. இருந்தாலுமே கன்சியூமரோட ப்ரைவசியை பற்றியோ அதுக்கப்புறமா வந்து அந்த ஆப்ரேஷனல் ஃபிடுஷரிஸ் வந்து ஆப்ரேஷனல்ஸ் இது இருக்காங்கள்ல அவங்களுடைய ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் பற்றியோ எந்த ஒரு விஷயமும் அதில் கொடுக்கல. ஓகேங்களா, அப்படியே கொடுத்துருந்தாலுமே அது ரொம்ப வேகாக இருக்குது. இட் ஹாஸ் நாட் பீன் டிஃபைன்டு. ஓகேங்களா, அந்த வார்த்தையெல்லாம் வந்து அவங்க டிஃபைன் பண்ணாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பர்ட்டோடைய இன்புட்ஸ், இந்த இன்புட்ஸ்லாம் இருக்குல்ல இது வந்து
you can only submit it in the my government portal. my government portalல தான் வந்து நீங்க இந்த இன்புட்ஸை சப்மிட் பண்ண முடியும். அதாவது இன்புட்ஸ்னா என்னன்னா இந்த ரூல்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்றது எங்க போய் உங்களால சப்மிட் பண்ண முடியும்னா மை கவர்மெண்ட் போர்ட்டல்ல தான் உங்களால சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடர் பீப்புளுக்கு போகக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்குது. இப்போ ஒரு டிஜிட்டல் போகாத ஒரு இடம் ரூரல் ஏரியாஸ் அவங்க வந்து அதில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இது சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதை சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் நோ ஆக்சசபிலிட்டி, அவென்யூஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ஹாஸ் ரெஸ்ட்ரிக்டட் த ஃபுல் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன். தென் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு இஸ் ஆல்சோ கொஸ்டின்டு. ஏன் கொஸ்டின்டு அப்படின்னா திஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு சேர்மன் இருக்கார்ல, அவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது கமிட்டி ஹெடட் பை த கேபினட் செக்ரட்டரி. கேபினட் செக்ரட்டரி தான் வந்து அந்த சேர்மனை தேர்ந்தெடுக்கிறார். ஓகேங்களா? அப்போ தேர் இஸ் அ எனார்மஸ் இன்டர்வென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹியர். அப்போ கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு ஆளை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தேர் வில் பி நோ நியூட்ராலிட்டி. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி independent functioning of the board is also came into question. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா there are some exemptions. Rule 5 என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா it exempt the data processing for subsidies. data processing for subsidies வந்து exempt பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதில் from consent. ஓகே, இப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, யார் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி மேலேயே வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் UIDAI ஆதார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இது கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஏஜென்சி, இவங்க இண்டிபெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணாத ஒரு போர்டாக இருக்காங்க. அப்படின்னும் போது நியூட்ராலிட்டியாக வந்து எப்படி இவங்களால வந்து இல்லை இண்டிபெண்ட்டாக எப்படி இவங்களால வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், பெனால்ட்டிஸ் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தேர் அப்பாயின்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபங்க்ஷனிங் is being questioned by the experts. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து there is a problem of data localization. localization பொழுது significant data fiduciaries அப்படின்னு ஒரு பிரிவை பிரிச்சிருக்காங்க, அப்புறம் smaller fiduciaries அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. significant அப்புறம் small players. இந்த small playersக்கு they have exempted from the data localization. significant data fiduciaries அதாவது வந்து global MNCs இருக்காங்கல்ல, இவங்க they have to have the location data localization they have to follow. அப்படின்னும் போது இது இன்டிஸ்கிரிமினேட் ஆகுது, டிஸ்கிரிமினேஷன் வருதா? இந்த டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு லிமிடேஷன்ஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா? it will discourage the investments. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரூல்ஸு, அதுவும் டிராஃப்ட் ரூல் தான், இன்னும் வந்து அது ஃபைனலைஸ் ஆகப்படலை. அதுக்கப்புறமா வந்து இது லிமிடேஷன்ஸ். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி டிராஃப்ட் ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ GS3ல் அப்புறம் GS2ல் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. GS2லையும் கேட்கலாம், GS3லையும் கேட்கலாம், கவர்னன்ஸ்லையும் கேட்கலாம், அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகேங்களா? மெயின்ஸில் தான் இதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆதார். ஓகே, ஆதாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அண்ட் த ரோல் ஆஃப் எபிக், அதாவது வந்து எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடி கார்டு, எலெக்ஷன் இது இருக்குல்ல எலெக்ஷன் அந்த ஐடி கார்டு, அதையும் ஆதாரையும் இணைக்கிறது தேர் இஸ் அ ப்ரப்போசல். லாங் அகோ 2015 இந்த ப்ரப்போசல் இருக்குது. எதுக்காக சார் இந்த ப்ரப்போசல் அப்படின்னா நிறைய எலெக்ஷன் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு வந்து ரெண்டாக டூப்ளிகேஷன் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா ஊரில் ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க வேற எங்கன்னா போயிருப்பாங்களா, அங்கே ஒரு எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டை வாங்கியிருப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ டபுள் கவுண்டிங். ஸோ 100% இது வந்து எப்பயுமே வராது, ஏதோ கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த எலெக்ஷன் அந்த வாக்காளர்களே வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இல்லை இவங்க பேரில் வேறு யாராவது ஒருத்தவங்க ஓட்டு போடுறதுக்கு நிறைய சாதகம் இருக்குது. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய செக்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் அந்த டைம்லலாம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா?
கள்ள ஓட்டு போடுறது, அப்புறம் வந்து ரிப்பீட்டடாக ஓட்டு போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய நடந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் 2-3 வாங்கி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் 2015 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have came with the initiative called as National Electoral Roll Purification and Authentication Program. Purification and Authentication Program. இதை எப்படி பண்ணுறாங்க? உங்களுடைய எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டோட நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு அட்டாச் த ஆதார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் இன்டர்வென்ட் இன் திஸ் ப்ராசஸ். இன்டர்வென்ட் பண்ணி முதல்ல வந்து ஆதார் வந்து ஏன்னா இப்போ கான்ஸ்டிடியூஷனலாக அன்கான்ஸ்டிடியூஷனலான்னு ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஏன்னா வந்து அந்த வழக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஆதார் ஆக்டையே வந்து மணி பில்லாக வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் அது வழக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஆக்டை பாஸ் பண்ணது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அதை தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஆதாரை வச்சு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். அப்புறம் 2017 புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆதார் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல், ஆதார் ஆக்ட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, அப்புறமா வந்து எலக்ட்ரல் அந்த ரோல்ஸ் 1960, இந்த 2 ஆக்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றுறாங்க. where they are making the linkage of Aadhaar அது வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஆனால் மேண்டட்ரி ஆக்கலை. ஏன் மேண்டட்ரி ஆக்கலைன்னா, சில பேர்கிட்ட ஆதார் இருக்காது. அப்போ அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க, ஓட்டர் ஐடியிலேருந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ ஆதார் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, அப்போ ஆதார் இல்லைனா அதர் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை வச்சு உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறத உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ தேர் இஸ் அ 2 ரூல்ஸ். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்ன அப்படின்னா வந்து 6, இன்னொன்று வந்து 6A. இந்த 6 வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ புதுசாக போடுறீங்க, இப்போ தான் 18 வயசு ஆக போகுது உங்களுக்கு, அடுத்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் அந்த ஓட்டர் ஐடி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 6 வச்சு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி யூ கேன் லிங்க் வித் யுவர் ஆதார். இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்ம் 6A கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போது இதோடைய ப்ரோஸ் என்ன, இதோடைய கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான ப்ரோஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இட் வில் எராடிகேட் த டூப்ளிகேட் என்ட்ரிஸை வந்து எராடிகேட் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோ. ஓகேங்களா? பட் இதோட கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு எரர்ஸ் இன் த ஆதார் டேட்டாபேஸ். எரர் சின்னதாகவே இருந்தாலுமே சரி, ஒரு சிலரை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, வெளியே அனுப்பிடுவீங்க. ஓகேங்களா? அவருடைய ஆதார் நம்பர் கரெக்டாக இல்லை ஆதாரே இல்லை அப்படிங்கிறதுனால சில பேரை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னா, there is a problem of rejection or deletion of the entries. அதுக்கப்புறம் ஆதார் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிலிம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆதார் இஸ் ஒன்லி a proof of residence, not the proof of citizenship. யாரெல்லாம் இங்கே இருக்காங்களோ எல்லாருமே ஒரு ஆதார் நம்பர் வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? யாரெல்லாம் சிட்டிசன்ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆதாருங்கிறதே கிடையாது இதில். ஓகேங்களா? அப்போ யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் வாங்கிக்கலாம், இல்லீகல் மைக்ரன்ஸ் வாங்கிக்கலாம், ஸோ எல்லாருமே வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இட் இஸ் ஒன்லி அ ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ். ஓகேங்களா? ஸோ இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து உங்களால் வந்து இதில் வீட் அவுட் பண்ண முடியாது. செகண்ட். தேர்டு வந்து இணைச்சிட்டாலே அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இணைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, பேக் எண்டில் இட் ஹேஸ் டு பி வெரிஃபைடு பை த ஸ்டாஃப்ஸ் ஃபிசிக்கலி. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ப்ரைவசி ஹியர் இன்வால்வ்ட் இன். ஓகேங்களா? உங்களுடைய அந்த டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே வந்து இன்னொருத்தவங்க பார்க்குறதுக்கு வழிவகை செய்யலாம். அதே மாதிரி அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர் இஸ் அ இஷ்யூ ஆஃப் ப்ரைவசி ஹியர் ப்ரெசன்ட் இன் இட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் கான்ஸ். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா,
we have to have a long term approach. என்ன long term approach? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆதாரை வந்து இணைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸை ஏற்படுத்தணும். ஓகேங்களா? அந்த அவேர்னஸை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து இந்த ஆதாரை இணைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ரைட் டு ஓட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இதுவும் வந்து ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு. ரைட் டு ஓட் இஸ் விச் ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஃபண்டமெண்டல் ரைட், நேச்சுரல் ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஓகேங்களா, லீகல் ரைட் இப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ரைட் டு ஓட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது இது. ஓகேங்களா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை இட் இஸ் ஆல்சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன்? பிகாஸ் த ரைட் டு ஓட் என்ஷூர்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை என்ஷூர் பண்ணுறது இந்த ரைட் டு ஓட்டு தான். ஓகேங்களா? அப்போ இந்த ரைட் டு ஓட்டு தான் டெமோக்ரஸியை உயிர் போட வச்சிருக்கு. அப்போ இந்த டெமோக்ரஸியை உயிர் போட வச்சுருக்கிறதுக்கும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஆதார் இல்லைனா வந்து இந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நம்ம எப்படியாச்சும் கலைஞ்சே ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏன் சார் இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா, டெல்லியில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் 2 பிரின்சிபல் பார்ட்டிஸ், ஓகேங்களா, ரூலிங் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ், 2 பேருமே வந்து தே ஆர் அக்யூசிங் ஈச் அதர் தட் தே ஹவ் மேனுப்புலேட்டட் த எலக்டோரல் ரூல்ஸ். ஓகேங்களா? நிறைய டம்மி அந்த ஓட்டர்ஸை வந்து எலக்ட்ரல் ஓட்டில் சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து அதில் வந்து இது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அக்யூசேஷன் வரும் பொழுது என்ன ஆகும்னா, த வெரி ட்ரஸ்ட் இன் த டெமோக்ரஸி கெப்ட் பை த பீப்புள் வில் பி வேனிஷ்ட். அப்போ ட்ரஸ்ட்டு வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாருன்னு மக்கள் எப்போ எந்த நாள் வரைக்கும் நம்புகிறாங்களோ அப்போ தான் இந்த டெமோக்ரஸி வில் சர்வைவ். இல்லைனா என்ன ஆகும்? voter fatigue will come. Voters won't come to vote to represent. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க போகிறோம், வேற ஒருத்தவங்க தான் எப்படியா இருந்தாலுமே எலெக்ட் ஆக போகிறாங்க, இல்லை இவர் தான் வந்துக்கிட்டே இருக்க போகிறாரு, அப்புறம் நம்ம எதுக்காக தேவையில்லாமல் போய் ஓட்டு போட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருவாங்க. ஸோ த ரெப்ரசன்டேஷன் வில் கம் டவுன். அந்த வின்னர் வில் பிகம் மோர் அண்ட் மோர் அத்தாரிட்டேரியன், விச் இஸ் ஆப்போசிட் டு த டெமோக்ரஸி. ஓகேங்களா? ஸோ அந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபுல் ப்ரூஃப், யூ ஹாவ் டு ஹாவ் அ ஃபுல் மெத்தடாலஜி டு வாட் டு சே என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஸோ அதனால தான் இந்த லிங்கிங் ஆஃப் ஆதார் வித் ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து அந்த டூப்ளிகேட் அந்த எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாம் வந்து கலையிறது, வீடிங் அவுட் ஆஃப் த டுபிஷியஸ் ரோல்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு படுது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி கேட்கலான்னா, GS2ல் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் வித் ரெஸ்பெக்ட் டு லிங்கேஜ் ஆஃப் அப்படி கேட்கலாம். இல்லைனா வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரிஃபார்மை நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். ஓகேங்களா? GS2ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். இந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நியூஸில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து ஒரு சீட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபார் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். அதை வெளியிட்டாங்களே தவிர 2 வருஷம் ஆகுது, இன்னும் வந்து எந்த ஒரு முன்முயற்சியும் அவங்க அதுக்கப்புறம் எடுக்கலை. அந்த அரசை இடேட் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 2017 சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடேட் கமிஷன் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். ஓகேங்களா? டீநோட்டிஃபைடு, அதுக்கப்புறமா வந்து செமி டொமேடிக் ட்ரைப்ஸு, நொமேடிக் ட்ரைப்ஸ், இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும், 2021 கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உள் ஒதுக்கீடு, சப் ரிசர்வேஷன்ஸ் ஷுட் பி கிவன் வித்தின் த SC ST அண்ட் OBC கேட்டகரி, அதுக்குள்ளேயே இவங்களுக்கான சப் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய மேம்பாட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஹஸ் கேம் வித் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் விச் இஸ் கால்ட் அஸ் சீட் ஸ்கீம். இதையும் கேள்வியாக கேட்கலாம், சீட் ஸ்கீம். ஓகே, மெயின்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் சொல்லலாம், ஏன்னா GS2ல் வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இல்லை சொசைட்டிலையும் நீங்கள் வந்து இதை சொல்லலாம்.
ஓகேங்களா சொசைட்டியில். ஜிஎஸ் ஒன்லேயும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். இல்லை ஜிஎஸ் டூவில் கன்ஃபார்மாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வல்னரபிள் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதில் சீட் ஸ்கீம் ஃபார் த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டீநோட்டிஃபைடு ட்ரைப் இஸ் அ சென்டர்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க? 2022 லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் த அசிஸ்டன்ஸ் ஃபார் லைவ்லிவுட் ஜென்ரேஷன். ஓகேங்களா. எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு, ஹெல்த் கேர், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் இவங்களை வந்து சேர்க்குறது. அதுக்கப்புறமா வந்து ஹவுசிங். ஓகேங்களா. இந்த ஹவுசிங் அசிஸ்டன்ஸு இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த சீட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த டீநோட்டிஃபைடு ட்ரைப்னா என்னங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் தான் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா அவங்களோட வெரி கல்ச்சர், வெரி வே ஆஃப் லைஃப் இஸ் த ஃபஸ்ட் திங் விச் ஹாஸ் பீன் அஃபெக்டட். ஓகேங்களா. அப்போ அவங்கள எதிர்த்து சண்டை போடும்போது அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஆக்ட் மூலமாக இவங்கெல்லாம் வந்து குற்றம் செய்யப்படுபவர்கள், குற்றம் செய்த வகுப்பினர் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. குற்றப்பரம்பரை ஏன்னா வந்து நோட்டிஃபைடு கிரிமினல்ஸ். அப்போ இவங்களில் யார் என்ன தப்பு பண்ணாலுமே இவங்கள ஒரு ரிமாண்டோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இவங்கள டேரெக்டாக அரெஸ்டே பண்ணிடலாம். எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரண்ட் எதுவுமே தேவையில்லை. இங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாரையாவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லியும் இவங்க சைன் போட்டே ஆகணும் வந்து. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நோட்டிஃபைடு ட்ரைபல் குரூப்ஸை டீநோட்டிஃபை பண்ணுறாங்க. அதுதான் டீநோட்டிஃபைடு ட்ரைபல் குரூப்ஸ். பட் ஸ்டில் தே ஆர் மார்ஜினலைஸ்டு சொசைட்டியாக இருக்காங்க. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து எஸ்டியாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதில்ல. ஏன்னா ஒரு எழுத்து மாறி இருக்கும், ஒரு பேர் மாறி இருக்கும், ஒரு எழுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதனால் வந்து அவங்க ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் தே ஆர் எஸ்டிஸ் ஒன்லி. ஓகேங்களா. இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தையும் இவங்களுக்கு உண்டான அந்த சோஷியல் செக்யூரிட்டியும் கொடுக்கறது தான் இந்த சீட் ஸ்கீம். இதை வந்து ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிறது தான், இதை ஒழுங்காக நடைமுறைக்கு கொண்டு வரலங்கிறது தான் இப்போ ப்ராப்ளமே. இந்த சீட் ஸ்கீமை வந்து யார் வந்து லான்ச் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. நாட் ட்ரைபல், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ட்ரைபல்னு வரும் பொழுது ட்ரைப்ஸ் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்ன தான் வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டாலுமே இட் இஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல். ஸோ அதுக்கே ட்ரைபல் மினிஸ்ட்ரி வரும் பொழுது டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு வருது. ஆனால் இருந்தாலும் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு வராங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை தான் பிலிம்ஸில் கேட்பாங்க கேள்வியாக. இதை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைப்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஜென்ரலாக எப்பயுமே வந்து திங்க் பண்ணுற மாதிரி வாட் வி வில் திங்க், ஆமாம் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் வருது ஸோ இட் கேன் பி அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்துடுவோம். பட் சோஷியல் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஆன்சரை பார்க்குறோம். இப்போ பிலிம்ஸ் வேறு வரப்போகுது. ஸோ பிலிம்ஸ் மோடுக்கு இப்போ நம்ம ஷிஃப்ட் ஆகணும். நம்மளோட மைண்ட் செட்லேருந்து எல்லாமே ஷிஃப்ட் ஆகணும். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளையும் வந்து இதோடையே சேர்த்து இணைச்சிட்றேன். ஓகேங்களா. இதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது வந்து இணைக்கிறேன். ஸோ இட் வில் பி அ ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் எவ்வளோ கேள்வி முடியுதோ நான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரியாரிட்டி. நான் சொல்கிறேன் இட் இஸ் knowledge comes first when you are solving the MCQs சால்வ் பண்ணும்போது knowledge give priority to the knowledge. அதுக்கு தான் நிறைய படிக்கணும், நிறைய ரிவைஸ் பண்ணணும். then comes the common sense அப்புறம் தான் நாலேஜுக்கு அப்புறம் தான் காமன் சென்ஸ். அதுக்கப்புறமா தான் லாஜிக். காமன் சென்ஸுக்கு அப்புறமா தான் லாஜிக்கே வருது. அதுக்கப்புறமா தான் கெஸ் ஒர்க். ஓகேங்களா. இந்த கெஸ் ஒர்க்கில் தான் எலிமினேஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே. இல்லைனா வந்து
அந்த ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் டேக்கிங், இது எல்லாமே லாஜிக் அப்புறமா தான் இந்த எலிமினேஷன், ரிஸ்க் டேக்கிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே. திஸ் இஸ் த ஆர்டர். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன் டு நாலேஜ். இதில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் மாற்றிடுவாங்க. காமன் சென்ஸை முதல்ல எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதில் தான் நிறைய பேருக்கு தப்பாயிடும். இந்த விஷயங்களில் தான் வந்து யூபிஎஸ்சியும் விளையாடும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து there are some what to say, there are some state governments. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்காங்க, அப்புறமா வந்து கர்நாடகா இருக்காங்க, ஆந்திரா இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have not conducted the state elections. ஓகேங்களா, எலெக்ஷன்ஸ் இன்னும் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னால் நான் சொல்கிறது பஞ்சாயத் எலெக்ஷன்ஸ் வந்து அந்த பஞ்சாயத்து இது முடிஞ்சாலுமே அதை கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. எதுக்காக கண்டக்ட் பண்ணல அப்படின்னா, அவங்க சொல்கிற பதில் there is அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இன்னும் முடியலை, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a case சுரேஷ் மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதில் டீலிமிட்டேஷனை ஒரு காரணமாக நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, காரணமாக சொன்னாலுமே யார் சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. there should be an authority which is nothing but state election commission should give the reason. அப்பயுமே நீங்கள் ரீசன் கொடுத்தாலுமே இந்த மாதிரி முடிய போகுதுன்னு தெரியும், இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். அப்போ கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த டைமில் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷை சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிரிட்டிசைஸ்டு. ஓகேங்களா, ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சேலஞ்சஸ் இல்லை ஃபங்க்ஷனிங் இல்லை கிரிட்டிசிசம் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு வரும் பொழுது நீங்கள் இந்த கேஸை எழுதலாம், எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா, எந்த கவர்மெண்ட்டையும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பட் இது எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கே பொதுவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்தியாவுக்கே பொதுவாக இருக்க ஃபினாமினா. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனலி இட் இஸ் மேண்டேட்டட். கான்ஸ்டிடியூஷனலி அக்கார்டிங் டு 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், you have to conduct the local self-government in panchayat and municipality with after the period of 5 years. 5 yearsக்கு அப்புறமா வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அது. பட் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் போஸ்ட்பாண்டிங். ஓகே, அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இல்லை ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு கேட்கும்போது இதை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் சொல்லலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. மகாஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், டீலிமிட்டேஷன் ஷுட் நாட் பி த க்ரைட்டீரியா ஃபார் த வாட் டு சே, அந்த தள்ளி வைக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த எலெக்ஷன்ஸை தள்ளி வைக்கிறதுக்கு இட் ஷுட் நாட் பி த க்ரைட்டீரியா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நீங்கள் எழுதிடணும். அவ்வளோதான். ஓகே, next national youth festival. It has been national youth festival has been formed in celebrated in January 12. ஓகேங்களா, national youth festival. இது எதோட ஆனிவர்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஏன்னா அவர் தான் வந்து 100 இளைஞர்கள் கொடுங்க, நாங்கள் வந்து இந்தியாவே வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விக்ஷித் பாரத். இதை ஒட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டைலாக் அப்படின்ட்டு வந்து ஒரு இனோவேட்டிவ் திங் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டைலாக். இந்த வருஷமும் அது நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே வாண்டட் டு ஹாவ் சம் ஒப்பீனியன் அபவுட் த யூத். இந்தியாவுடைய யூத்து எப்படி வந்து இந்த அடுத்த டெவலப்டு கண்ட்ரியாக இந்தியாவை கொண்டு போகிறது அப்படிங்கிற அந்த டைலாக்ல இந்தியாவோட யூத்தை பேச வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரா யுவா பாரத், மை பாரத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இட் இஸ் அன் அட்டானமஸ் பாடி under Ministry of Youth Affairs and Sports. It has playing a key role in shaping and guiding the National Youth Festival. அப்போ மை பாரத் அப்படிங்கிற அந்த அட்டானமஸ் பாடி தான் இட் இஸ் ஹேவிங் த கோ இல்லைனா இனிஷியேட்டிவ். இதை யாரோட கீழே இருக்குது? இட் இஸ் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ இந்த மினிஸ்ட்ரியை ப்ராபபிளாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா யுவ பாரத் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத்தாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கெஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட். வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பயந்தோமோ அது போன வருஷமே நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பயந்தோம்? ப்ரீ இண்டஸ்ட்ரியல் அந்த இதுலேருந்து ஆவரேஜ்லேருந்து இட் ஷுட் நாட் டச் த 1.5 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? அது மேலே போயிடக்கூடாது. அந்த இதோட ஆவரேஜ் வந்து மேலே போயிடக்கூடாது. எர்த்தோட ஆவரேஜ், குளோபல் ஆவரேஜ் ஷுட் நாட் டச் அபவ் 1.5 டிகிரி செல்சியஸ். அப்போ போன வருஷம் 2024 இது டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலை விட 1.5 டிகிரி அதிகமாகிடுச்சு. அப்போ இட் ஹஸ் பிரீச்டா, த கிளைமேட் பேரியர் பவுண்ட்ரிஸ் ஹஸ் பீன் பிரீச்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து இது பிரீச் ஆகும் அப்படின்னா 10 வருஷம் தொடர்ந்து இதே மாதிரியே வந்து மாறிக்கிட்டே அந்த 1 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் பிரீச்டு. 1.5 டிகிரிஸை தொட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம் 10 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அப்போ 2 டிகிரி செல்சியஸை எப்போ தொட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2050 இதே மாதிரியே நீங்கள் நிறைய ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்டிஸ்கிரிமினேட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கார்பனை அப்படின்னா இட் வில் டச் 2 டிகிரி செல்சியஸ். தட்ஸ் ஆல். அப்போ 2 டிகிரிஸ், ஒன்ஸ் த 2 டிகிரி மார்க் ஹேஸ் பின் பிரீச்டு தென் தேர் வில் பி மெனி ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த டிப்பிங் பாயிண்ட். எர்த்தோட டிப்பிங் பாயிண்ட் இதை வந்து பிரீச் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? டிப்பிங் பாயிண்ட்னா இப்போது ஒரு ஐஸ் உருகுது அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸுக்கு உள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உருகிறத நிறுத்தி திருப்பி வந்து அந்த ஐஸ்பர்க் வந்து வர ஆரம்பிக்கணும்னா கிளேஷியர்ஸ் மறுபடியும் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் 0 கார்பன் நெட் ஜீரோ அட்டைன் பண்ணாலுமே இட் ஓன்ட் ரிவர்ஸ். ஓகேங்களா? த ப்ராசஸ் வில் பிகம் இர்ரிவர்சபிள் அப்படிங்கிறாங்க. இதை எதில் சொல்கிறாங்க? ஐபிசிசி இந்த ரிப்போர்ட்டில் வந்து அதில் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ த எண்ட் ஆஃப் த பிகினிங் தொடங்கிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஓகே, பட் நம்ம வி ஹாவ் டு வேக், இட் இஸ் அ வேக்கப் கால். அப்போ உடனே இப்போவே வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் இம்மீடியட் ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம். ஓகேங்களா? அப்போ இது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் ஆன் இயர் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. குளோபல் ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதனால் என்ன ஆகுது? கிளைமேட் சேஞ்சினால ட்ராட்லேருந்து ஃப்ளட்லேருந்து எல்லா இடமும் வந்து அக்ரிவேட் ஆகிட்டு இருக்குது. சைக்ளோன்ஸ்லேருந்து எல்லாமே அக்ரிவேட் ஆகுது. இது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கிற நஞ்ச இருக்கிற காசையுமே மிட்டிகேஷன் எஃபெக்ட்ஸ்லையும் அடாப்டேஷன் எஃபெக்ட்ஸ்லையும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டராக வந்து இது மாறிக்கிட்டு இருக்கு. டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட ஜாகிரபிக்கல் அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அதுவுமே கொஞ்சம் சேஃபராக தான் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் இட் இஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏரியா ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜன். ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஃப்ளட்டு, ட்ராட்டு, சைக்ளோன்ஸு எல்லாம். டெம்பரேட் ரீஜன்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்படியே பாதித்தாலுமே டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அவங்களுக்கு புது ஏரியாஸ் வந்து ஓப்பன் தான் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆக போகுது, அவங்களோட எக்கனாமிக் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறப்போகுது. பட் தே வில் ஆல்சோ ஹாவ் சம் ட்ராபிக்கல் டிசீசஸ். ஏன்னா அவங்க டெம்பரேட்லேருந்து அப்போ ட்ராபிக்கல் இதுவாக மாறுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. அப்போ அவங்களுக்கு இது அழிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு அழிய போகுது, லேட்டாக கொஞ்சம் அழிய போகுது. அப்போ இப்போதைக்கு அவங்க சேஃபாக இருக்கிறதுனாலையும் அவங்க டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்றதுனால தே ஹாவ் த டைம் டு ஹாவ் த அடாப்டேஷன். டைம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தே கேன் அடாப்ட் தெம் செல்ஃப். ஓகேங்களா? இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு அந்த குஷன் இல்லை, டைமும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை, காசும் இல்லை. இப்படி மாட்டின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுதான் தேர் இஸ் அ டிவைட் பிட்வீன் நார்த் அண்ட் த சவுத். குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிவைட் இருக்குது. இது இதில் மட்டும் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், எல்லாத்துலேயுமே இந்த டிவைட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளைமேட் ஃபோரம்ஸை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் யூஸிங். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த COP29 வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நீங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்டர் கால்ஸ் ஃபார் த காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் ஃபார் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச் ஆன் அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரி அண்ட் கமாடிட்டி சம்மிட். இந்த சம்மிட் வந்து இட் ஹாஸ் ஹெல்டு 2025 நடந்திருக்கு. ஓகேங்களா? இதில் சென்டர் வந்து 2 pronged அப்ரோச் எடுத்திருக்கோம். மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் அப்ரோச் நம்ம எடுத்திருக்கோம். சென்டர் ஆஸ் அப்ரோச்ட் ஃபார் த climate change on agriculture, mitigation of the climate change on agriculture. அப்போ அடாப்டேஷன் மெத்தடாலஜி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு creating drought resistant and flood resistant crop varieties. ஓகேங்களா? crop resistance and flood drought resistant flood varieties இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து implementing effective water management techniques, அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அடாப்டேஷன் டெக்னிக்ஸ். அப்புறம் மிட்டிகேஷன் டெக்னிக்ஸ் சில இதெல்லாம் பண்ணுறோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங்ஸு, அதுக்கப்புறமா வந்து சாயில் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கார்பன் மார்க்கெட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இதெல்லாம் மிட்டிகேஷன் டெக்னாலஜியாக நம்ம சென்டர் வந்து அஸ் கிவன் த்ரூ. ஓகேங்களா? அண்ட் தென் பிஏசி அப்படின்னா ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் சென்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் சென்டர்ஸ் அந்த இது இருக்குல்ல கிரெடிட் சென்டர்ஸ் அது. ஓகேங்களா? ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவங்க தான் they are the link between the NABARD and the farmers. ஸோ இந்த PACS இருக்காங்கள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will give the credit as well as the input, அக்ரிகல்ச்சர் இன்புட், சீட்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபர்டிலைசர்லேருந்து இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட ப்ரைமரி ரோல் அப்படிங்கிறது இதுதான். கிரெடிட் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து இன்புட் சப்ளை கொடுக்கணும். ஓகே? அப்போ இவங்களோட ரோலை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தேர் ரோல், இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே? அப்போ இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. பிஏசிஎஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சிஸ்டம். ஓகே? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் த NABARD அண்ட் த ஃபார்மர்ஸ். ஓகே? இவங்களை பற்றி ஒரு வாட்டி கேள்வியும் வந்திருக்கு, 2020 கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தேர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். ஓகே? மறுபடியும் இந்த ட்ரோன் டிடிஸ் பாருங்கள், ட்ரோன் டிடிஸ்ன்னு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரோன் டிடிஸை பற்றி ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் அந்த ஆன்சர் இந்த நியூஸ் பேப்பரில் இதோட நான் வந்து ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன், ட்ரோன் டிடிஸ்ன்னு. அப்போ இந்த ஸ்கீமை பற்றி கன்ஃபார்மாக படித்து வச்சுக்கோங்க, வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ட்ரோன் டிடிஸ் பற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கமாடிட்டி சப்மிட் இருக்குல்ல, இட் ஹாஸ் பீன் presented by NABARD தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் co-powered by the Federation of Seed Industry of India. ஓகே? நெக்ஸ்ட் வந்து 9 olive ridley turtles வந்து has been found dead. அவங்களோட நெஸ்டிங் சீசன் வந்து இதுதான், டிசம்பர் டு ஏப்ரல் தான் அவங்களோட நெஸ்டிங் சீசன் olive ridley turtles. இந்த olive ridley sea turtles இருக்குல்ல, இது வந்து 5 இருக்கிற வேர்ல்டில் வந்து 7 sea turtles இருக்குது, sea turtle types இருக்குது. ஓகே? sea turtle types வந்து உலகத்தில் 7 sea turtle types இருக்குது. அதில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் turtle தான் வந்து இந்த olive ridley turtle. இந்த 5 இருக்குல்ல, 5 விட்டுருங்க. கெம்ப் ரிட்லி அப்புறமா வந்து ஃப்ளாட் பேக், இந்த ரெண்டும் வந்து இந்தியாவில் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 7ல் 5 இந்தியாவில் இருக்குது. எது இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, எந்த 2 இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த 2 இல்லை? கெம்ப் இதுதான் ஸ்மாலஸ்ட், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இதுதான். கெம்ப் ரிட்லியும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாட் பேக்கும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். olive ridley turtle is the smallest turtle which is found in India. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா ட்ரூ. ஃபவுண்ட் இன் இந்தியான்னு வந்துருச்சு, அதனால் ட்ரூ. இப்போ olive ridley is the world's smallest turtle அப்படின்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா there is a kemp ridley turtle. அப்போ அந்த இந்தியாங்கிற அந்த ஒரு வார்த்தையை நான் கொடுக்கறதன் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மாற்ற முடியும், தப்புலேருந்து கரெக்டாக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும். IUCN ஸ்டேட்டஸ் படி இந்த 5 டர்ட்டில் இருக்குல்ல, olive ridley, loggerhead, leatherback, oxbill, green,
இந்த லெதர் பேக் தான் வந்து ரொம்ப பெரிய டர்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டர்ட்டில் இந்த லெதர் பேக். இந்த 5 டர்ட்டில் இருக்குல்ல, இதில் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸை நான் இப்போ சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 டர்ட்டில் இருக்குல்ல, ஆலிவ் ரிட்லி, லாகர்ஹெட், அப்புறம் லெதர் பேக், தே ஆர் வல்னரபிள் ஸ்டேட்டஸ். இந்த க்ரீன் டர்ட்டில் இருக்குல்ல, திஸ் இஸ் இன் என்டேஞ்சர்டு ஸ்டேட்டஸ். இந்த ஆக்ஸ்பில் இருக்குல்ல, ஆக்ஸ்பில், இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. அப்போ இந்தியாவில் 5 டர்ட்டில் வந்து இருக்குது, அதில் ஆக்ஸ்பில் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது, க்ரீன் டர்ட்டில் என்டேஞ்சர்டாக இருக்குது. இந்த 3 ஆலிவ் ரிட்லி, லாகர்ஹெட், லெதர் பேக், இந்த 3ம் நமக்கு வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. இந்த இருக்கிற இந்த டர்ட்டில்ஸில் க்ரீனுன்னு இருக்கா, தே ஆர் த ஹெர்பிவோரஸ் டைப், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் வந்து சீ கிராஸை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடியது இந்த க்ரீன் டர்ட்டில். மேபி அதனால் கூட க்ரீனாக இருக்கலாம், இல்லை கலர் க்ரீனாக இருக்கிறதுனால க்ரீனா, இல்லை ஹெர்பிவோரஸ்னால க்ரீனா நமக்கு தெரில. பட் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, க்ரீன் டர்ட்டில் ஹெர்பிவோரஸ். ஆலிவ் ரிட்லி இருக்குல்ல, இட் இஸ் ஆம்னிவோரஸ். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் சாப்பிடும், ஆம்னிவோரஸ் கேட்டகரி. ஓகே, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆலிவ் ரிட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரிபடா அப்படிங்கிற அந்த மாஸ் நெஸ்டிங், அந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆலிவ் ரிட்லி, அரிபடா இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம போன டிஎன்டிலேயே நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதை பற்றி பேசாமல் அதனால தான் வந்து இருக்கிற எல்லா டர்ட்டிலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொல்கத்தா இஸ் த செகண்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே மோஸ்ட் கன்ஜஸ்டட், ஏன் ஏஷியாலேயே மோஸ்ட் கன்ஜஸ்டட் வந்து கொல்கத்தா தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எது சார், ஃபஸ்ட்டு கன்ஜஸ்டட் சிட்டி வேர்ல்டுலேயே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் கொலம்பியா. ஓகேங்களா, பரான்குயிலா சிட்டி அப்படிங்கிற அந்த சிட்டி தான் வந்து கொலம்பியாவில் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் மோஸ்ட் கன்ஜஸ்டட் சிட்டி கொலம்பியாவில் இருக்குது. அப்போ செகண்ட் சிட்டி என்னது, கொல்கத்தா. தேர்ட் சிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெங்களூர். இப்போ ஃபோர்த் சிட்டி இஸ் இன் பூனே, ஃபிஃப்த்து இஸ் லண்டன். அப்போ 300 சிட்டியை எடுத்திருக்காங்க. 62 நாடுலேருந்து 300 சிட்டியை டாம் இன்டர்நேஷ்னல் டாம் டெக்னாலஜி ஃபேம் அப்படிங்கிற ஒரு ஃபேம் இருக்குது. இட் இஸ் இன் நெதர்லாண்ட். இவங்க இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க. 300 சிட்டிஸில் கிட்டத்தட்ட அஞ்சு சிட்டியில் ஃபஸ்ட்டு 5 சிட்டியில் 3 சிட்டி இந்தியா சிட்டியாக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டிராஃபிக் ஜாம். ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன சார் ஆக போகுது, டிராஃபிக் ஜாம் தானே அப்படின்னா ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் இஸ் கோயிங் டு பி வேஸ்டட், ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி வேஸ்டட், இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் த ஜிடிபி. இங்கே அதுதான் ப்ராப்ளம். இப்போ சென்னை எத்தனாவது இடத்துல சார் இருக்குது, 31st இடத்துல இருக்குது. ஹைதராபாத் 18th இடத்துல இருக்குது. ஓகேங்களா, மும்பை 39th இடத்துல இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாமே த ஒர்க்கிங் ஹவர்ஸ், த ஹவர்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இஸ் வேஸ்டட். ஓகேங்களா, இதெல்லாம் சரி பண்ணாமல் நம்மளோட சிஇஓஸ் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, 70 hours ஒர்க் பண்ணுங்கள், 90 hours ஒர்க் பண்ணுங்கன்றாங்க. டிரைவிங்லேயே ஒர்க் பண்ண சொல்லாமல் விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐஐடி ரூக்கி அவங்க ஒரு என்சைம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த என்சைம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ். ஓகேங்களா, எஸ்டரேஸ், ESTERASE, எஸ்டரைஸ் என்சைம். இந்த எஸ்டரைஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a term called as plasticizers. Plasticizers அப்படிங்கிறது they are the chemicals added to the plastics and personal care products to enhance the flexibility and shine கொடுக்கிறதுக்காக இந்த plasticizers யூஸ் பண்ணுறாங்க. This plasticizers are observed in the skin. பேபி டாய்ஸில் இருக்குது, ஷாம்பூஸில் இருக்குது, டாய்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ ஸ்கின்னில் இருக்குது, ஷாம்பூஸில் இருக்குது, ஃபுட் கண்டெய்னர்ஸில் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சர்பண்ட். இந்த அப்சர்வ் ஆகிறதுனால இட் இஸ் கார்சினோஜன். என்ன ப்ராப்ளம், இந்த பிளாஸ்டிசைசர்ஸ் உள்ளே போகிறதுனால இட் இஸ் கார்சினோஜன். ஸோ கேன்சரை விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு, இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is an enzyme. இந்த என்சைமை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த பிளாஸ்டிசைசர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ்
diethyl ethyl patholite plasticizer DEHP. அப்போ இந்த பிளாஸ்டிசைசரை இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண சாயில் பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ல இருந்து நம்ம இதை சிந்தசைஸ் பண்ண முடியும், அதாவது டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐஐடி டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அப்போ இதை சிந்தசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக வந்து இது வந்து மாற்றுது. இந்த பிளாஸ்டிசைசர்ஸை இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, அந்த பிளாஸ்டிசைசரோட பேர் வந்து DEHL. ஓகேங்களா, DEHP. அதுக்கப்புறமா அந்த என்சைம் பேர் வந்து எஸ்டரேஸ். ஓகேங்களா, எஸ்டரேஸ் என்சைம். இதை தான் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு co-evolution ஆஃப் லீஸ் எக் with early bird host. Leases are the what to say, they will be in a relationship with respect to host. அதுக்கப்புறமா வந்து parasite host இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இதில் சில அந்த பேர்ட்ஸுக்கு உள்ளே வந்து அந்த லீஸ் இருக்குது, அப்புறம் லீஸுக்குள்ளே வந்து மைக்ரோ பேராசைட்ஸ் இருக்குது, ஹைப்பர் பேராசைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இது எப்படி வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன ஒரு டிஸ்கவரி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எவால்வேஷன். ஓகே, அப்போ பேர்டுக்குள்ளே வந்து லீஸ் முதல்லேருந்தே இருந்திருக்கு, முட்டை போட்டு முதல்லேருந்தே இருந்திருக்கு. ஹைப்பர் பேராசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்டோ பேராசைட். எக்டோனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு அர்த்தம். எக்டோ பேராசைட் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேராசைட். இது எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படி, அப்போ அந்த பேர்டு எவால்வ் ஆகும்போதே அந்த லீஸும் எவால்வ் ஆகிருக்கும் அது கூட. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் co-evolution. இந்த co-evolution பற்றியும் ஒரு கேள்வி போன வருஷம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிக். ஓகேங்களா, ஃபிக்கோட சேர்த்து ஒரு இன்செக்ட், இந்த இன்செக்ட் இருக்கும்போது எந்த ஃப்ரூட்டு கூட இந்த இன்செக்ட் வாழும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பேர் வந்து ஃபிக். ஓகேங்களா, இதே மாதிரி இந்த co-evaluation எக்ஸாம்பிளை வச்சே இந்த கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு IMD, Indian Meteorological Department is going to turn 150 years. ஓகேங்களா, in 2025. அப்போ IMD பற்றி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. IMD அப்புறம் மிஷன் மௌசம், இது ரெண்டுத்தையும் வச்சு இணைச்சி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் இந்த டைம்லைன்லேருந்து நான் சொன்னதுலேருந்து டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, டு ரிவைஸ் அப்படின்ட்டு. இதில் நான் இப்போ சொல்லிட்டே இருக்கேன்ல, இது எவ்வளோ சொன்னேன் என்னன்றது எனக்கே தெரியாது, திருப்பி என்னால் சொல்லவும் முடியாது. ஓகேங்களா, பட் உங்களால் இந்த மாதிரி நீங்கள் டேட் போட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்கன்னு நம்ம எழுதி வைக்கிறோம்ல. எதுக்காக இதை சொல்கிறேன், டு ரிவைஸ். அட்லீஸ்ட் லாஸ்ட் டைமில் இந்தந்த டாபிக்ஸையாவது படிச்சுட்டு போகணும். இந்த டாபிக்ஸ் எப்படியா இருந்தாலும் ஒரு 200 டாபிக்ஸ் தேரும். இந்த மாதிரி நான் சொல்கிறதுல ஒரு 150 to 200 தேரும். இதில் கண்டிப்பாக 30லேருந்து 35 கொஸ்டின்ஸாவது வரும். ஓகேங்களா, ஸோ அட்லீஸ்ட் இதை ரிவைஸ் ஆகுது பண்ணிட்டு போகலாம். இந்த ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ அன் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். ஓகே, ஸோ IMD ப்ளஸ் மிஷன் மௌசம் இதை வச்சு எனச்சே ஒரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மிஷன் மௌசமும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, என்னங்கிறத. ஸோ மிஷன் மௌசம் பற்றி ஒரு வார்த்தையில் முடிஞ்சால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ IMD has turned into 150 years. ஆர்கனைசேஷன் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலே வந்து 1875 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, 1875 ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் யார், மெட்ரலாஜிக்கல் ரிப்போர்ட்டர் யார் அப்படின்னா ஹென்ரி ஃப்ரான்சிஸ் பிளான்ஃபோர்டு. ஓகேங்களா, இவர் பேர்லாம் முக்கியமாக சார் அப்படின்னா, உங்களை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு UPSC நினச்சிட்டான் அப்படின்னா இந்த மாதிரியான இவரோட பேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, சும்மா ஏதோ ஒரு பேரை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேர் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆக்சலரேட்டட் பை இந்த இது வந்து ஃபார்மேஷன் வாஸ் ஆக்சலரேட்டட் பை 2 ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தா சைக்ளோன், அப்புறமா வந்து ஒடிசா ஃபெமைன். இது ரெண்டுத்தோடைய ஆக்சலரேஷன் தான் இந்த சீக்கிரமாக வந்து உருவாக்குச்சு. இது நமக்கு தேவையில்லை. பட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இட் வாஸ் ஒரிஜினலி ஹெட் குவார்ட்டர்ட் இன் கல்கட்டாவில் தான் இது வந்து ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு, IMDயோட ஹெட் குவார்ட்டர். அப்புறமா ஆஃப்டர் தட் 1944லேயே
ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே வந்து டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. ஐஎம்டி ஹஸ் பிகம் அ மெம்பர் ஆஃப் வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், WM உடைய மெம்பர் இது இன் 1949. ஓகே, 1949ல் இட் வாஸ் அ மெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் which is about African tiger fish. ஓகேங்களா, டைகர் ஃபிஷ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்காவான்கோ ரிவர், போஸ்வானாவில் இருக்குது. ஒக்காவான்கோ ரிவர், போஸ்வானா. திஸ் ஒக்காவான்கோ ரிவர் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர். ஓகேங்களா, திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ். டைகர் ஃபிஷ்ஷின் ஏன் சார் இதுக்கு பேர் அப்படின்னா, இட் ஹாஸ் அ யூனிக் எபிலிட்டி. என்ன எபிலிட்டினா, சில பேர்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்கிம்மர்ஸ். ஓகேங்களா, அதாவது வந்து அந்த ரிவரோடைய அந்த மேல் பரப்பில் அப்படியே பறந்துக்கிட்டே போகும், ஸ்கிம் பண்ணிகிட்டே போகும் சில நேரம். ஓகேங்களா, சில ஃபிஷ்ஷை வந்து வேட்டையாடுறதுக்கு தான். இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த வேட்டையாடுற பேர்டை இது வேட்டையாடும். ஜம்ப் பண்ணி ரிவர்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த இது வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வந்து இழுத்து தண்ணியில் இதை சாப்பிட்றதுக்கு இதுக்கு இந்த சாப்பிடுமா. ஓகேங்களா, ஆஃப்ரிக்கன் டைகர் ஃபிஷ் இது பேர். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி பற்றி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ எந்த ஃபிஷ் இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆஃப்ரிக்கன் டைகர் ஃபிஷ்ஷுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எங்கே இருக்குது, ஒக்காவாங்கோ ரிவரில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் லித்தியம் பேட்ரிஸ் வந்து ஃப்ளைட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்க. இப்போ சில பேப்பர்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து லித்தியம் பேட்டரிஸ் அங்கங்கே வெடிக்குது, நமக்கே தெரியுது. ஓகேங்களா, சில நேரங்கள்லாம் வெடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எதனால் வெடிக்குது இந்த லித்தியம் பேட்டரிஸ்னால், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் உண்டாகும் போது தான் இந்த லித்தியம் பேட்டரிஸ் வெடிக்குது. ஓகே, அப்போ மேலே அவ்வளோ அந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, அப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமை இல்லைனா கன்சர்னை வந்து ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன். இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஏர்லைன் பைலட்ஸ் அசோசியேஷன் இஸ் அ நான் கவர்மெண்டல் அசோசியேஷன், என்ஜிஓ இவங்க. ஓகேங்களா, என்ஜிஓன்னு இல்லை, நான் ப்ராஃபிட், நான் கவர்மெண்ட்டில் நான் ப்ராஃபிட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎன் வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மான்ட்ரியலில் இருக்குது. இட் இஸ் அன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஓகேங்களா, ஆஃப் யூஎன். 1947 உருவாக்குது. டு கோஆர்டினேட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிரின்சிபல். ஓகேங்களா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து உருவாக்குறதுக்காக இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. தே ஆர்கனைஸ் அ கான்ஃபரன்ஸ் இன் லண்டன். பைலட்ஸ்லாம் வராங்க, எல்லா இம்பார்ட்டன்ட் பைலட்ஸ்லாம் வராங்க. அந்த மீட்டிங்கில் உருவான ஆர்கனைசேஷன் தான், நான் ப்ராஃபிட் அசோசியேஷன் தான் இந்த IFALPA. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தே ஹாவ் த மெம்பர் அசோசியேஷன் ஆஃப் 104 மெம்பர் அசோசியேஷன்ஸ். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பைலட்ஸ் வந்து இந்த அசோசியேஷனில் இருக்காங்க. அப்போ இவங்க தான் இந்த ஏர் ஸ்டாண்டர்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ப்ரொசீஜர்ஸு, ப்ரோட்டோகால்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இவங்க தான். ஓகேங்களா, இந்த அசோசியேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாசில் ஃபியூவலை பயன்படுத்தக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் தே ஆர் ஷிஃப்டிங் their probability with respect to the climate. அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து இப்போ லித்தியம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏரோப்ளைன்ஸுமே வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, there is a advantage of the lithium ion battery where it is an energy dense. அதுக்கப்புறம் இதை எந்த ஷேப்பில் ஒன்றாலும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். பட் இதோட பெரிய ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஃபயர் when it is subjected to the physical stress. For example, சைக்ளோன் ஹிலியான் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் வந்து யூஎனில் வந்துச்சு, யூஎஸ்ஏல வருது. ஓகேங்களா, அந்த யூஎஸ்ஏல வந்ததுக்கப்புறமா ஒரு 48 லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து வெடிச்சிருச்சான். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் த அர்பன் ஃப்ளட்டிங். ஓகேங்களா,
அர்பன் ஃப்ளட்டிங்னால சால்ட் வாட்டரில் வந்து இப்போ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மிதக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயும் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெஸ்ட் ஆகிறதுனால அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அதோடைய வெடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிகாஸ் திஸ் டெக்னாலஜி இஸ் ஸ்டில் அ டெவலப்பிங் டெக்னாலஜி, நம்ம இன்னும் இதை மாஸ்டர் பண்ணல. ஓகேங்களா, அதனால் பெரிய ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது ஏர்க்ராஃப்ட் மாதிரியான ஒரு ஏரோப்ளைன் மாதிரியான ஒரு பெரிய இதில் ஏர்போர்ட்டு ஏரோப்ளைனு இதில் வரும் பொழுது நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 3 பேப்பர் அதில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3 பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. அந்த பேப்பர் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஏர்போர்ட். லித்தியம் அயான் பேட்டரினால் வரக்கூடிய ஃபயரை ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் வந்து தணிக்கவே முடியலையாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஜஸ்ட் லீவிங் த ஃபயர் டு எக்ஸ்டிங்விஷ் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது இந்த எக்யூப்மெண்ட் ஏர்போர்ட்டில் லித்தியம் அயான் எக்யூப்மெண்ட் இருக்குது, அது வெடிக்குது. அப்போ அதை வந்து சீக்கிரமாக வந்து அணைக்கிற மாதிரியான அந்த டெக்னாலஜிஸை நம்ம பயன்படுத்தணும். செகண்ட் பேப்பர் 1ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த காக்பிட். ஓகேங்களா, அந்த இதுக்குள்ளே ஓகேங்களா ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க காக்பிட். ஸோ அதில் ஏதாவது ஒரு இது வந்துச்சுனாலும் அதே மாதிரி ஃபயர் வந்துச்சுனாலும் நம்ம வந்து அதை அணைக்கிறதுக்கு ப்ரோட்டோகால்ஸ் வந்து தயார்படுத்தணும். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த லித்தியம் அயான் பேட்டரிஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த லித்தியம் அயான் பேட்டரிஸ் பல்காக, அதுக்கப்புறமா வந்து த எக்யூப்மெண்ட் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் விச் இஸ் யூஸிங் த லித்தியம் அயான் பேட்டரிஸ். ஓகேங்களா, இதுக்குன்னு 2 UN ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த 2 UN ரெசல்யூஷன்ஸுமே வந்து வேறு வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லித்தியம் அயான் பேட்டரியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. UN 3480 applies to the lithium ion batteries transported in bulk. நிறைய பல்காக வந்து எடுத்துகிட்டு போகும்போது. UN 3481 to lithium ion batteries fit inside some equipment. ஓகேங்களா, ஏதோ ஒரு இப்போ EV வெஹிக்கிள் அதில் லித்தியம் அயான் பேட்டரியை வச்சுருக்கீங்க அதுக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இட் ரிக்வயர்ஸ் பேட்டரிஸ் டு பி சார்ஜ் லெஸ் தேன் 30%. இந்த மாதிரியான விஷயங்கள் UN 3481ல் அப்ளை ஆகாது. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த 30% ரூலை கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவையில்லை. பட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி உங்களுக்கு தேவை. இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த IFALPA இந்த இன்ஸ்டிடியூஷன் தேவை. அதுக்கப்புறமா ICAO இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி தேவை. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஐலாண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்ன ஐலாண்ட் புதுசாக வந்து இப்போ யூஎஸோடைய கண்ணு வந்து எது மேலே வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லேண்ட் மேலே செலுத்தியிருக்காரு ட்ரம்ப். அப்போ என்னென்னலாம் வேணும் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா வேணும், கனடாவுக்கு பக்கத்தில் இருக்க கிரீன்லேண்ட் வேணும், அதுக்கப்புறம் அவருக்கு மெக்சிகோவுக்கு கீழே இருக்க பனாமா கேனல், இந்த 3மே வந்து தே ஆர் ஏமிங். ஓகேங்களா, அதில் தே ஆர் ஏமிங் கிரீன்லேண்ட் ஃப்ரம் World War II இட் செல்ஃப். ஓகே, அப்போ கிரீன்லேண்டை ஏன் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, 3-4 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்னால அந்த பனியெல்லாம் உருகுது. ஓகேங்களா, ஆர்டிக் ஐஸ் இஸ் மெல்ட்டிங். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நியூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்ஸ் வந்து விரிவடையுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்ஸ் ஆர் பிகமிங் மோர் ஸ்ட்ராட்டஜிக். இதில் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவும் சைனாவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இணையாக இஃப் யூஎஸ் வாண்ட்ஸ் டு ஹாவ் அன் எட்ஜ், தே வாண்டட் கிரீன்லேண்ட் விச் இஸ் இன் அ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் இருக்குது கிரீன்லேண்ட். அப்போ அதனால் அதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச்
there is more melting of the glaciers. Glaciers melt ஆகும்போது நிறைய கிரீன்லாண்டோடைய ரிசோர்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு with respect to critical minerals, 34 critical minerals which are useful for the batteries and EV market, 24 is found in the 25 critical minerals are found in the Greenland. First of all, second என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to the gas, natural gas, coal, இந்த ப்ராஸ்பெக்ட் வந்து கிரீன்லாண்டில் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இந்த மூணு விஷயம், ரூட்டு, அதுக்கப்புறமா வந்து லெஸ் டென்ஸ் ஏரியா. அது கிரீன்லாண்டில் வந்து மொத்தமாகவே வந்து எவ்வளோ 2/3 ஆஃப் இந்தியாவை ஃபிட் பண்ணது தான் கிரீன்லாண்டுங்க. அவ்வளோ பெரிய ஐலாண்ட் அது. அப்போ அவ்வளோ பெரிய ஐலாண்டில் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 57,000 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு லேண்ட் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, அப்போ இன்னும் நிறைய பேரை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். கொண்டு போய் இந்த எக்ஸ்ட்ரா பாப்புலேட்டடான இதுவாக இருக்கக்கூடிய யூஎஸில் அங்கே கொஞ்சம் பேரை போயிட்டு நீங்கள் ரீபாப்புலேட் பண்ணலாம். ஓகேங்களா, அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ரீபாப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ரிசோர்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ரூட்டை வந்து நீங்கள் உங்களால் வந்து அந்த ட்ரேட் ரூட்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யூஎஸ் வந்து இதை விரும்புது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான கிரீன்லாண்டு இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அட்டானமஸ் ஏரியா. உள்ளுக்குள்ளே இன்டர்னல் அட்டானமி இருக்குது, அதுக்குன்னு பார்லிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இட் இஸ் ரூல்டு பை, ஓவரால் இட் இஸ் ரூல்டு பை டென்மார்க். டென்மார்க்கோட கேபிட்டல் என்னது? கோப்பன்ஹேகன். கிரீன்லாண்டோட கேபிட்டல் என்னது? நூக், NUUK, நூக். கிரீன்லாண்டில் யூஎஸுக்குன்னு ஒரு ஏர்பேஸ் இருக்குது. ஓகேங்களா, துளி அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டென்மார்க்குக்கு வேறு ஒரு ஐலாண்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ ஐலாண்டு. இந்த ரெண்டுமே வந்து டென்மார்க் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அப்போ தே ஹாவ் இந்த துளி அப்படிங்கிற ஏர்பேஸ் வந்து யூஎஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க் கிட்ட இருக்குது. செகண்ட் விஷயம். ஓகேங்களா, தேர்ட் வந்து இதுக்கு கேபிட்டல், கிரீன்லாண்டுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இருக்குது. அந்த கிரீன்லாண்டோட கேபிட்டல் வந்து பேர் வந்து நூக்குன்னு பேர். தேர்ட் விஷயம். ஓகே, அண்ட் தென் இந்த ஆர்டிக், இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் ஆர்டிக் சர்க்கிள். ஓகேங்களா, இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிக் சர்க்கிள். இந்த ஆர்டிக் சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ் தான் வந்து ஆர்டிக் சர்க்கிள்னே ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதுக்குள்ளே இருக்காங்க. அண்ட் திஸ் ஆர்டிக் ஓஷன் இருக்குல்ல, திஸ் ஆர்டிக் ஓஷன் இஸ் அ குளோபல் காமன் அக்கார்டிங் டு UN clause. So by wanting to capture the Greenland, ஓகேங்களா, coercively take the Greenland from Denmark, US என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN உடைய இன்டர்நேஷ்னல் சார்ட்டர் இதை வந்து மீறுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நாட்டோவோட சார்ட்டர் இதையும் மீறுறாங்க. அதுக்கப்புறம் UN கிளாஸோடைய சார்ட்டர் இதையும் மீறுறாங்க. ஓகே, ஸோ த இன்டர்நேஷ்னல் அந்த கவர்னன்ஸ் இஸ் கோயிங் டு பி receiving in a deeper down effect. ஓகேங்களா, it is going into a deep new low அப்படிங்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப் பிரசிடென்சி. ட்ரம்ப்புக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. he wants to have a advantage, அமெரிக்கன் அட்வான்டேஜ். அப்போ அந்த அமெரிக்கன் அட்வான்டேஜுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக எந்த ஒரு இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸையும் அவர் தூக்கி போடுறதுக்கு தயாராக போகிறாரு. அப்போ அப்படி ஆகும்போது இன்டர்நேஷ்னல் ரூல் பேஸ்ட் ஆர்டர் இஸ் கோயிங் டு பிகம் அ கயோஸ் அப்படிங்கிறாங்க. கயோஸ். ஓகே, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்னென்னலாம் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சி, பேரன் சி, காரா சி, அப்புறமா வந்து பஃபோர்ட் சி, அப்புறம் இது வந்து பேரிங் சி, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பேங்க். வெஸ்ட் பேங்க் இஸ் கோயிங் டு பி அ cauldron that can explode any moment. அதாவது வந்து டிக்கிங் டைம் பாம்புங்கிறார் வெஸ்ட் பேங்க். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஜூயிஷ் இண்டாலஜிஸ்ட். ஓகேங்களா, ஜூயிஷ் இண்டாலஜிஸ்ட், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியன் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி அதுக்கப்புறமா வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்க ஒரு நிபுணர். ஓகே, இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது வெஸ்ட் பேங்க் இருக்குது, வெஸ்ட் பேங்க் அதுக்கப்புறமா வந்து பாலஸ்டீன், இஸ்ரேல், இது எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன்? இது எல்லாமே விட்டுருங்க, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது, இல்லைனா வந்து தேவையில்லாததெல்லாம் அவர் பேசியிருக்காரு. நமக்கு இவர் சொன்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எடுக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தான் சார் சொல்யூஷன் இருக்குது? வாட் இஸ் த வே அவுட் ஃபார் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ இன்டர்வியூவில் கேட்குறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டான்ஸ் தான் யுவர் ஸ்டான்ஸ், விச் இஸ் நத்திங் பட் டூ ஸ்டேட் ஃபார்முலா, 2 ஸ்டேட் சொல்யூஷன். இதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்குது. அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலாங்கிறதே இவர் சொல்கிறாரு. ஹவ் அப்படிங்கிற அந்த விஷயம். ஒன்று, இட் ஷுட் பி டீமிலிட்டரைஸ்ட், இந்த ஏரியா ஷுட் பி டீமிலிட்டரைஸ்ட். ஓகேங்களா, அண்ட் தேர் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன். கான்ஃபெடரேஷன் மாதிரியான ஒரு இது பொதுவாக பாலஸ்தீன் இஸ்ரேல் 2 பேரும் ஒன்றா ஒரே இதில் ஒரு கான்ஃபெடரேஷன் மாதிரி வந்து செயல்படணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. திஸ் இஸ் அ ஃபார் மோர் என்ன சொல்கிறது அட்வான்ஸ்டு இது. சார் இது நடக்குமா, சாத்தியமா அப்படின்னா அவர் வந்து யூரோப்பியன் யூனியனை கை காட்டுறாரு. எளியும் பூனியமாக இருந்த யூரோப்பியன் பவர்ஸ் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? தேர் பார்டர்லெஸ். அதே மாதிரி ஒரு கான்ஃபெடரேஷனில் பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் கேன் பி. சுச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாரு. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 மில்லியன் சூடான் சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபேஸிங் அக்யூட் மால் நியூட்ரிஷன். ஓகேங்களா, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் பிகாஸ் ஆஃப் த வார் ஸ்டிக்கன் ஏரியா. ஓகே, அப்போ சூடான் இந்த மாதிரி வந்து ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் நடக்கிற ஏரியாஸ் இஸ் அன் அனதர் இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. அப்போ இதே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் விச் இஸ் இன்வால்விங் இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வார் ஸ்டிக்கன் ஏரியாஸ், இதையும் தீமாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்கார்டிங் டு யுனிசெஃப் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 7 லட்சம் சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபேஸிங் அக்யூட் மால் நியூட்ரிஷன் பிகாஸ் ஆஃப் த வார் இன் சூடான். ஓகே, so there is another organization which is called as medical charity by Doctors Without Borders. Doctors Without Bordersங்கிறது இன்னொரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிசெஃப் அப்புறம் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், இது 2 ஆர்கனைசேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபிலிம்ஸ் பேஸ்டாக ஏதாவது கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஹஸ் been asked in 2016 in your previous year question paper. ஓகே, அண்ட் தென் இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் ஜாயின்ட் அ யூஎன் கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த மாதிரி இந்தியா எந்த கமிட்டியில் சேர்ந்தாலுமே அந்த கமிட்டி வில் பிகம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இந்தியா ஹஸ் ஜாயின்ட் த யூஎன் கமிட்டி ஆன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் பிக் டேட்டா அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, யார் எதுலேருந்து எந்த இதுலேருந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this membership as a strategic opportunity. It gives a strategic opportunity for India to align its domestic advancements in big data. பிக் டேட்டாவில் வந்து டொமஸ்டிக்காக வந்து அட்வான்டேஜ் ஆகிறதுக்கும் நம்மளோட கருத்துக்களை சொல்கிறதுக்கும் பிக் டேட்டாவாலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலையும் நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து அட்டைன் எப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிற நம்மளோட கருத்துக்களை சொல்கிறதுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, சார் இதை எப்படி சார் கேட்க போகிறாங்க அப்படின்னா யூஎன்னுடைய அந்த இனிஷியேட்டிவ்ஸில் எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸில் இந்தியா மெம்பராக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இந்த இனிஷியேட்டிவை கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இனிஷியேட்டிவ் யூஎன் கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பிக் டேட்டா அண்ட் டேட்டா சயின்ஸ் இப்படின்னு ஒரு இதுதான் கொடுப்பாங்க. 4 யூஎனுடைய இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த ஒரு இனிஷியேட்டிவும் இருக்கும். அப்போ இது தெரியணும்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான் ஆன்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் கொஸ்டின்ஸை, எதுக்காக இது யூஸ் ஆகுது. அப்போ இது மாதிரி ஒன்று வந்திருக்கா, இந்தியா மெம்பராக இருக்கா, இவ்வளோ தான். நீங்கள் ரிவைஸே இதுதான், ரிவிஷனே இதுதான், இப்படி தான் பண்ண போகிறீங்க. ஓகே,
அப்போ அடுத்து யுனிசெஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா யுனிசெஃப் வாஸ் ஃபவுண்டட் இன் 1946 ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2. யுனிசெஃப் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஃபவுண்ட் ஆகப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. ஓகேங்களா? இதோட மேண்டேட் என்ன? டு ஹெல்ப் த சில்ட்ரன். சில்ட்ரனை வந்து சில்ட்ரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? வாலண்டரி சப்போர்ட் தான் இதோட ஃபண்டிங் வந்து வாலண்டரி சப்போர்ட். அவார்ட்ஸ் வந்து நோபல் ப்ரைஸ் ப்ரைஸும் கிடச்சிருக்கு, இந்திரா காந்தி ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியஸ் அவார்டு இதுவும் கிடச்சிருக்கு. இந்த ஆஸ்டூரியஸ் அவார்டு வந்து ஸ்பெயின் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்பெயின்லேருந்து கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் வந்து இதோடைய ஃபவுண்டிங் வந்து 1971 ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதோட ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வார் அண்ட் ஃபெமைன் வந்து நைஜீரியாவில் ஃபஸ்ட்டு தாக்கியிருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 300 பேர் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் அங்கங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போ அவங்க வந்து நாடு கடந்து, எல்லை கடந்து, எத்தனிசிட்டி கடந்து, லாங்குவேஜ் கடந்து ஒரு டாக்டர்ஸ் நம்மளோட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக வர்றது தான் டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் உருவானதுக்கான ஒரு இதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரான்ஸில் உருவானது இது, ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கும் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 கேட்கப்பட்ட கேள்வி இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இது வந்து ஃப்ரெஞ்சோடைய இது. ஓகேங்களா? ஆஃபன் இன் நியூஸ் இஸ் 2016 கேட்டிருக்காங்க. என்னென்ன? டிவிஷன் ஆஃப் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர் கவர்மெண்டல் ஏஜென்சி ஸ்பான்சர்ட் பை யூரோப்பியன் யூனியன். அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அப்போ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி இந்த தீமை வச்சு கேள்விகள் இருக்குங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த யூஎன்னுடைய ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 சொல்லுவாங்க, சில பேர் 17ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வேர்ல்டு பேங்க்குடைய ஆர்கனைசேஷன்ஸ் 3ஆக பிரித்தாங்க அப்படின்னா 17ஆக மாறிடும். ஓகே, அப்போ இந்த 15 or 17 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னன்றது. அப்போ இதை தவிர்த்து மற்ற எது வந்தாலுமே நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியிலேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியை நல்லா ஞாபகம் வச்சு ஒரு ஏஜென்சியை படிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த நான் கவர்மெண்டல், அப்போ நான் ப்ராஃபிட் இப்படிங்கிறதுக்கான அந்த இதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். எதனாலங்கிறது இதனால தான். ஓகேங்களா? அப்போ நான் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் இது கரெக்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த தீமை வச்சு தான் கேட்குறாங்க அவங்க. ஓகே, ஸோ இதே மாதிரியே அடுத்த வாட்டி கேட்க மாட்டாங்க, இதோடைய அடுத்த கட்டத்தை கேட்பாங்க. இதோட அடுத்த கட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வச்சோ இல்லைனா வந்து இதோட இனிஷியேட்டிவ்ஸோ இந்த மாதிரி எதனா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீன் எடிட்டிங், there is a tool which is called as CRISPR Cas9. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? அதோட டூலோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? CRISP Cas9. ஓகேங்களா? CRISP Cas9 அப்படிங்கிறது வந்து ஒரு ஜீன் எடிட்டிங் டூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஜீன் எடிட்டிங் டூல்னால் ஜீன் அப்படிங்கிறது டிஎன்ஏவால் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த டிஎன்ஏவை நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை கட் பண்ணி அதில் சேர்க்கறதுக்கோ இல்லை பிரிக்கிறதுக்கோ இல்லைனா வேற ஒரு டிஎன்ஏவை உள்ளே சேர்க்கறதுக்கோ இதை யூஸ் பண்ணுறது தான் இந்த மாலிகுலர் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசைஸாக வந்து கட் பண்ணி அதை சேர்க்குறது. ஓகேங்களா? இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கேன்சர், ட்ரக் எஃபெக்டிவ்னஸ் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கிறது, இம்யூன் சிஸ்டமை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் இன் த அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது,
ஜெனட்டிக் மாடிஃபைடு கிராப்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. CRISP Cas9 is a gene editing tool. It is also dubbed as molecular scissor. ஓகேங்களா? இதை ப்ரீவியஸ் இயரில் 2019 ஒரு வாட்டி கேட்டாங்க, அதுக்கப்புறம் 2021 கேட்டாங்க. ஓகேங்களா? 20 or 21 ஐ டோன்ட் ரிமெம்பர். 19 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் Cas9 protein that is often mentioned in news? அவ்வளோதான். ஓகே, மாலிகுலர் சிசர் யூஸ்டு டு டார்கெட் ஜீன் எடிட்டிங். திஸ் இஸ் த ஆன்சர். ஆனால் வேறு அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்களுடைய அந்த டெக்ஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோம்னா பயோசென்சார் used in the accurate detection of pathogens in patients. Biosensor பத்தின biosensor is another important theme அப்படின்னு ஆகுது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பயோசென்சாரில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை நீங்கள் படித்து வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜீன் தட் மேக்ஸ் பிளான்ட்ஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஜீன் தட் மேக் பிளான்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்னும் போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை பற்றி பேசுகிறாங்க இதில். அப்போ ஜிஎம் கிராப்ஸை பற்றின நீங்கள் படித்து வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெர்பிசைடல் சப்ஸ்டன்சஸ் synthesized in the genetically modified crops. ஓகே, ரெண்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸு, பயோசென்சார், ஜீன் எடிட்டிங், இது எல்லாமே வந்து இட் இஸ் இன் த ரேடார் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு have a note of previous year question paper. previous year question paper analysis பண்ணுறதுங்கிறது இதுதான். வெறும் கிறிஸ்பாரு மாலிகுலர் சிசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? யூ ஹாவ் டு நோ த டெக்ஸ்ட். ஓகேங்களா? வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஏஐ ஜேர்னியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஏஐ ஜேர்னியை பற்றி பேசும்போது இந்தியாவில் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ வித் மிலிட்ரி ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஓகேங்களா? அது வந்து நமக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஐயோடைய அந்த பாசிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறதும் நமக்கு, அந்த பொட்டென்ஷியலும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. And there are some systems also which we are developed. For example, with respect to Indrajal, autonomous drone security systems. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தையை மட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்திரஜால் இஸ் ரீசெண்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு போட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுக்கலாம். தட்ஸ் ஆல். அப்போ இந்திரஜால் அப்படிங்கிறது இட் இஸ் அ அட்டானமஸ் ட்ரோன் செக்யூரிட்டி சிஸ்டம். எழுதி வச்சுக்கோங்க. இந்திரஜால் அட்டானமஸ் ட்ரோன் செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஹாஸ் ஆல்சோ கமிட்டட் அப்ராக்சிமேட்லி 3 billion to டேட்டா சென்டர்ஸ் இன் தெலுங்கானா. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் there is a potential to revolutionize the military operation அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. But there are some obstacles in it. சார் என்னென்னலாம் சார் obstacles இருக்குது we are facing அப்படின்னா, first important obstacle is with respect to the datas. நம்மக்கிட்ட enough datas நம்மக்கிட்ட digitize பண்ணி இல்லை. military equipments, military datas எல்லாமே we have in a handwritten form. We don't have it in the digitized form actually. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can't train the system. digitized ஃபார்மில் இல்லாதனால we can't train the system. ஏஐக்கு ட்ரெயின் பண்ணணும்னா நிறைய டேட்டாஸை உள்ளே அனுப்பணும். அப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி டேட்டாஸ் வேணும் அப்படின்னா we have to construct data centers for it. டேட்டா சென்டர்ஸை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா it is a what to say, it is highly costly affair. ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து லெகசி ஹார்ட்வேர்ஸே வந்து நம்ம மாற்றணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகோய் 30, MK30 இந்த மாதிரியான அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, விச் ஆர் 35 இயர்ஸ் வந்து பழமையான இதுவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ஆல்ரெடி மிலிட்ரி பட்ஜெட் இஸ் ஸோ கன்ஸ்ட்ரைன்டு. இதில் டேட்டா சென்டர்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கு
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அப்டக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோஆர்டினேட்டட் ஏஐ கைட்லைன் நம்மக்கிட்ட இல்லை. கைட்லைன்ஸ், ஓகேங்களா? கைட்லைன்ஸ்னு வரும்போது we lack the comprehensive coordinated guidelines. Okay, lack of guidelines and fragmented guidelines இருக்கு. For example, national strategy for artificial intelligence. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, they are outlining India's vision for deploying AI. அதெல்லாம் ஓகே தான். But they are not saying about the mechanisms by how you are going to deploy it. Mechanisms இல்லை. அதுக்கப்புறம் there is another report called as Responsible AI for All, which outlines the accountability and transparency of AI. ஆனால் it specifically lacks the military AI technology. அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக, இந்த கேப்ஸ் எல்லாம் பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக தான் we have launched Defense Artificial Intelligence Council and then Defense AI Project Agency, DAIPA. ஓகேங்களா? So Defense AI Project Agency, Defense Artificial Intelligence Council to bridge the objectives, but it has not been launched. நம்ம லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் எந்த ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டையும் அதை எடுத்து இன்னும் நடத்தவே இல்லை. It has not been started it. ஓகேங்களா? இப்போ தேர்ட் அப்டக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 அப்டக்கல் பார்த்துருக்கோம். டேட்டா சென்டர்ஸ் வேணும், கோஆர்டினேட்டட் அந்த ஏஐ ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இல்லைங்கிறத பார்த்தோம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட there are some degree of inconsistency regarding the how to use AI. How அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் there is inconsistency. Ministry of External Affairs அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are equating AI with nuclear technology. அதே மாதிரி வந்து குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சப்மிட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசும்போதுமே சம் சார்ட் ஆஃப் காஷன் வந்து இருக்கணும் ஏஐ வந்து பயன்படுத்தும் போதுன்னு சொல்கிறார். அப்போ பொட்டென்ஷியல் ஆஃப் ஏஐ இருக்குது அப்படிங்கிறதுல எந்த செக்டார்லேயும் யாருக்கும் டவுட்டே கிடையாது. ஆனால் எதில் டவுட் இருக்குது, என்ன ஒரு எசிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு டு யூஸ் தோஸ் ஏஐ, அதில் தான் இங்கே ப்ராப்ளமே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ். இது அப்டக்கல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are some important challenges like historically the siloed nature of the armed forces. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ காம்ப்ரிஹென்சிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஏஐ ஸ்ட்ராட்டஜி இது தடுக்குது. There are specific doctrines, specific principles, specific strategies for every armed forces for themselves. அப்போ இப்படி இருக்கும்போது காம்ப்ரிஹென்சிவ் அந்த இன்டர்ஆப்பரபிலிட்டி வந்து இருக்காது. ஓகேங்களா? அண்டு ஏஐ ஏதாவது பயன்படுத்தணும்னா கூட we are dependent on public sector undertakings units, DRDO இல்லைனா CIS இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ வாட் we have to do, we have to have a comprehensive public private partnership on the lines of ISRO. ஓகே, அண்ட் தென் இன்டர்ஆப்பரபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா we can harness the AI technology அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இமாச்சல் பிரதேஷ் சிஎம், அதுக்கப்புறமா வந்து பஞ்சாபோட சிஎம், இவங்க எல்லாருமே there is a virtual addressing regional conferences on drug trafficking and national security which is organized by Narcotics Control Bureau, NBC வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் the menace of synthetic drugs-ஐ பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? சிந்தட்டிக் ட்ரக்ஸு இது எவ்வளோ மோசமானது, அதுக்கப்புறம் it is more addictive than the regular drugs because of its chemical composition, and then the possible socio-economic political impacts of their states because of this synthetic drugs. இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க.
ஏன் சார் இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப சசப்டபிள் டு த ட்ரக்ஸ் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கோல்டன் கிரசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் இன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சார் போயிட்டு கோல்டன் கிரசன்ட் எந்த கண்ட்ரி, அப்புறம் கோல்டன் ட்ரையாங்கிள் எந்தெந்த கண்ட்ரி அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டன் கிரசன்ட் ஒன்லி the states like Punjab, Haryana, Himachal Pradesh are in the receiving end of the drug trafficking and narco substances. ஓகேங்களா, இதனால் சோஷியல் இம்பேக்ட், பொலிட்டிக்கல் இம்பேக்ட், எக்கனாமிக் இம்பேக்ட் இது எல்லாமே நடக்குது. ஹெல்த் இம்பேக்ட், சோஷியல் இம்பேக்ட்னா என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா ஃபேமிலிஸ் வந்து உடையுது, ஃபேமிலி பாண்ட் உடையுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட் த ரைஸ் இன் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இம்பேக்ட் ஆன் ஒர்க் ஃபோர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, சொசைட்டியாக வந்து ட்ரக் யூசர்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது. ஓகேங்களா. செகண்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்கனாமிக்கலாக வந்து ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தே ஆர் சசப்டபிள் டு மோர் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது பாலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக் ஹில் காட்டன் அந்த மணியை வச்சு அவங்க நார்கோ டெரரிசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் இம்பேக்ட், டீஸ்டெபிளைசிங் த கவர்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அந்த காசை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. So there are these kinds of impacts are there because of the drugs and substance abuse. Okay. So like-minded countries must strive for peace and prosperity அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து பேசியிருக்காரு. இவர் எதில் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ இந்தியா 2025 எக்ஸ்போ. அப்போ இதை கேள்வியாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆரோ இந்தியா 2025 எக்ஸ்போ. சார் எதனால் சார் இதெல்லாம் கேள்வியாக வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் 2014 ஃபிலிம்ஸ் எழுதுனேன். 2013 படிக்க வரேன், 14 ஃபிலிம்ஸ் எழுதுகிறேன். அப்போது எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எதோடைய அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க? ஐஎஃப்ஓஎஸ் இருக்குல்ல, அதை வந்து இதோட ஃபிலிம்ஸ் கூட வந்து சேர்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து என்விரான்மெண்ட்டோடைய அந்த சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால தான் இப்போ கூட நம்பி நீங்கள் என்விரான்மெண்ட்டில் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் அதுதான் ரொம்ப கஷ்டமும் கூட. ப்ரிடிக்டபுளான கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராது என்விரான்மெண்ட்டில். எங்கேருந்து தான் கேட்குறீங்க அப்படி இருக்கும். ஓகே சரி, அது வேறு விஷயம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததுன்னா வந்து ஜாகிரஃபி தான் வந்து ஹைலைட்டாக இருந்தது. அதுவும் 5 சப்ஜெக்டில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுன்னு சேர்த்தாங்க. இது ஒரு 4 வருஷம் அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏற்றுறாங்க 2016 அதுக்கப்புறமா வந்து 2018-19 அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை மேப்பை சேர்க்குறாங்க. மேப்பை சேர்த்ததுக்கப்புறமா 2021 என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரக்கூடிய மேப்ஸையும் சேர்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸையும் கேட்குறாங்க, ஆர்கனைசேஷன்ஸ் கேட்குறாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கேட்குறாங்க. இப்படி அவங்களுடைய அந்த இது வந்து பெருசு ஆகிட்டே போகுது. இப்போ இந்த வாட்டி மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் போன வாட்டி அவங்க அந்த எக்ஸசைஸ் கேட்டாங்க. இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எப்போன்னா 2015-16 எக்ஸசைசஸ் பற்றி கேட்பாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி கேட்பாங்க. அதோட ஒரு 5 வருஷம் கேட்கவே இல்லை, போன வருஷம் கேட்டாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் கேட்டாங்க. அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டியில் அவங்களோட பார்வை பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால தான் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஏர் எக்ஸ்போ இம்பார்ட்டண்ட் ஆகுது. இன்டர்னல் செக்யூரிட்டி இதெல்லாமே ஓகேங்களா. இன்டர்னல் செக்யூரிட்டியில் அப்புறம் இந்திரஜால் இப்போ கூட நம்ம பார்த்தோம். இந்திரஜால் இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க, ட்ரப்பிடோ பற்றி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்திரஜால் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர் இண்டியா 2025 எக்ஸ்போ பற்றி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் பைஈனியல் ஈவெண்ட். பைஈனியல்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுன்னு. இது வந்து 15th எடிஷன் ஆஃப் திஸ் ஈவெண்ட். இது எங்கே நடக்க போகுதுன்னா பெங்களூரில் நடக்க போகுது. பெங்களூரில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா. எலஹன்கா அப்படிங்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே தான் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் ஏர் ஷோ. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் இன்னும் இம்பார்ட்டண்ட் ஆகுது. அப்போ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏர் ஷோ. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இது எவ்வளோ நாள் நடக்க போகுது அப்படின்னா 5 நாள் நடக்கும். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பப்ளிக் யாருக்கும் வந்து அனுமதி கிடையாது. லாஸ்ட் 2 days பப்ளிக்கு அனுமதி இருக்குது. அப்போ என்ன கேட்கலான்னா, திஸ் ஏர் ஷோ, ஏர் எக்ஸ்போ இஸ் all the day it will be permitted by the permitted to the public அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. ஆல் டேஸ் கிடையாது, வெறும் லாஸ்ட் 2 days தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏர் இண்டியா 2025 வந்து இட் presents a opportunity for the friendly nations to explore the strengths and capacity of the joint implementation of the defense possibilities. இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்க்ளேவ் வந்து ராஜ்நாத் சிங் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த தீம் ஆஃப் பிரிட்ஜ் விச் இஸ் பில்டிங் ரெசிலியன்ஸ் த்ரூ இன்டர்நேஷ்னல் டிஃபென்ஸ் அண்ட் குளோபல் என்கேஜ்மெண்ட். இந்த தீமில் கான்க்ளேவ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்க்ளேவ் விச் வில் பி ஹோஸ்டட் பை த ராஜ்நாத் சிங் இன் த ஏரோ ஸ்பேஸ் ஈவெண்ட். ஓகேங்களா. 2025. ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமாட்டம் அப்படிங்கிற ஒரு சர்ச் இருக்குங்க, சென்ட் ஜார்ஜ் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இது எங்கே இருக்குன்னா வந்து கேரளாவில் இருக்குது, கடமாட்டம் சர்ச். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை புதுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதோட முரால்ஸ் அப்படிங்கிறது செவுர் ஓவியங்கள், செவுரில் வரையப்படக்கூடிய ஓவியங்கள். இந்த ஓவியங்களை நேச்சுரல் இது போட்டே, பெயிண்டிங் போட்டே வந்து இதை புனரமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் இப்போ இது நியூஸில் இருக்குது. ஓகேங்களா. சார் இதெல்லாம் போய் கேட்க போகிறாங்களா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கான எவிடன்ஸை நான் வந்து கொடுக்குறேன். இதை மாதிரியும் ஏன் கேட்பாங்க, இதெல்லாமும் நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இந்த சர்ச் வந்து ஒரிஜினலி இட் ஹாஸ் பீன் எரெக்டட் பை இந்த 9th century. 9th centuryலேயே வந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க பை அ பர்ஷியன் கால்ட் அஸ் மார் அபோ. ஓகேங்களா. மார் அபோ அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு டோம் இருக்குங்க பின்னாடி, இந்த சர்ச்சுக்கு பின்னாடி. அது நிறைய பேரால் வந்து பிலீவ் பண்ணப்படுறது என்ன அப்படின்னா வந்து ஃபாதர் கடமாட்டம் அவருடைய இதுவாக இருக்கலான்னு பிலீவ் பண்ணப்படுது. ஆனால் வந்து நிறைய ஹிஸ்டாரியன்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இல்லைன்னு மறுக்கிறாங்க. இவ்வளோ தான். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு முரால் என்ன அப்படின்னா வந்து சென்ட் ஜார்ஜ் வந்து டிராகன் கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு முரால். இதோ இந்த முரால். ஓகே. இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா. இந்த சர்ச் வந்து கேரளாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாதர் கடமாட்டமுடைய அந்த டோம்பு இருக்கிறதா பிலீவ் பண்ணப்படுது, ஹிஸ்டாரியன்ஸால் மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஃபேமஸான ஒரு முரால் என்ன அப்படின்னா வந்து ஃபாதர் சென்ட் ஜார்ஜ் வந்து டிராகன் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி. இது எப்போ உருவாக்கப்படுது? 9th century இது வந்து கட்டப்படுது. ஒரு பர்ஷியனால் வந்து கட்டப்படுது. இவ்வளோ தான். ஓகே. இப்போ இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள் 2021 சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இவரை பற்றியும் கேட்குறதுக்கு இல்லைனா இந்த சர்ச்சை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த டைமில் கேட்டாங்க? ஏஎஸ்ஐ 2020 இதை புனரமைச்சாங்க. ஓகேங்களா. செயின்ட் பேசிலிக்கா அப்படின்ற ஒரு சர்ச் இருக்குது. ஓகேங்களா. அந்த சர்ச் கோவாவில் இருக்குது. அந்த சர்ச்சை வந்து புனரமைச்சாங்க. ஓகேங்களா. அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். ஓகேங்களா. எனக்கு தெரியும். 2015 நான் போகும்போது அவருடைய அந்த உடல் வந்து இன்னும் அழுகாமல் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த உடலை வந்து காட்சி அமைக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம போய் பார்த்துருக்கோம், நான் போய் பார்த்துருக்கேன். அப்போ செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர். ஓகே. ஸோ அவர் வந்து எங்கே இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா போகிற வழியில் இறக்குறாரு.
ஓகேங்களா. அங்கே இறக்குறாரு, அப்புறம் அங்கேயே புதைச்சிடுறாங்க. அங்கே புதைக்கும் போது அவரோட உடல் அழுகலை. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய புனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தினால மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஜுசூஸ்ட் ஆர்டர்னால இவரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஜுசூஸ்ட் ஆர்டர், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவரோட ஃபீஸ்ட் வந்து செலிப்ரேட்டட் இன் கோவா. ஈச் இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவரோட ஞாபகார்த்தமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து கோவாவில் இறக்கலை. ஓகே. ஸோ இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கப்புறம் இது தேவை கிடையாது. அதே மாதிரி இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஆனால் இதை வச்சு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதோடைய லைன்ஸ்லேயே நம்ம அதை படிக்கணும். எதுக்காக அந்த டேர்ம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா, இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். செயின்ட் சேவியர்ஸ் டைட் இன் கோவா. அதே மாதிரி கடமாட்டம் has been believed, இல்லைனா வந்து historically proven that his tomb is in அந்த சர்ச் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போ அவரோட சர்ச் அங்கே தானே, அவரோட டேர்ம் அங்கே தானே இருக்கும்னா தப்பாயிடும். ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட். இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் இஸ் அந்த நேஷ்னல் ஒற்றுமைக்காக ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அந்த ஸ்கீமில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அரிய வகை ஆர்ட் பொருட்களை வச்சு வந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிபப்ளிக் டே இன்வைட்டீஸுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய பொருட்களை சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் தேர்ந்தெடுக்கக்கூடியது எல்லாமே வந்து ஜிஐ டேக் உடையது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸாக ஒன் நேஷன் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஸ்கீம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீமில் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய பொருட்கள். இதையும் கேள்வியாக கேட்கறதுக்கு, மேட்ச்சில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட்டு அப்புறம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பொச்சம்பள்ளி ஐகார்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா. பொச்சம்பள்ளி ஐகார்ட் பென்சில் ஹோல்டராக இதை வந்து தயார்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எட்டிகொப்பா டாய்ஸ், இது வந்து சாஃப்ட்வுட்டில் தயாரிக்கப்பட்டது. இந்த எட்டிகொப்பா டாய்ஸுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், நம்மளோட தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷில் எட்டிகொப்பா டாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு கலம்காரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ பெயிண்டிங். கலம்காரி அப்படிங்கிறது காரினா வந்து கலம்னா வந்து காட்டன் அர்த்தம், காரி அப்படிங்கிறது வந்து பிளாக்னு அர்த்தம். ஓகேங்களா. அந்த பெயிண்டிங்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ இன் ஆந்திர பிரதேஷ். கலம்காரி பெயிண்டிங் ஆல்ரெடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஸ்ட் இன் த யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கலம்காரியே கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் சில்க்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜிஐ டேக் இருக்கிற ஒரு பொருள். ஓகேங்களா. இல்லைனா எப்படி கேட்கலான்னா, எந்தெந்த பொருட்கெல்லாம் ஜிஐ டேக் இருக்குதுன்னு கேட்கலாம். ஓகே. அதே மாதிரி வேறு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கஞ்சிஃபா ஆர்ட், இது வந்து மைசூருக்கு ஃபேமஸ், மைசூரில் ஃபேமஸான கஞ்சிஃபா ஆர்ட். அண்ட் தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்க்ரூ பைன் லீவ்ஸ். ஓகேங்களா. ஸ்க்ரூ பைன் லீவ்ஸ்னால் பிணையப்பட்ட புக் மார்க், இது கேரளாவில் வந்து ஃபேமஸ். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே வச்சு பொருட்களை வந்து யாரெல்லாம் ரிப்பப்ளிக் டேக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து அது இன்வைட்டீஸுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. யாரை கூப்பிட்ருக்காங்க மறுபடியும் பாருங்கள், ட்ரோன் டிடிஸ் வராங்க. ட்ரோன் டிடிஸ், விமன் அச்சீவர்ஸ், இவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளா வந்து இப்போ நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து மகா கும்பமேளா அப்படிங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குங்க. ஓகே. மகா கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். கும்பமேளா வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். 4 சிட்டிஸில் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். எப்பப்பெல்லாம் வந்து பிரயாக்ராஜில் இல்லை அலகாபாத்தில், அலகாபாத் ரெண்டும் ஒன்று தான். பிரயாக்ராஜில் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் அது வந்து மகா கும்பமேளாவாக வந்து கொண்டாடுவாங்க. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் மகா கும்பமேளா. 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது அர்த்த கும்பமேளா, மகா கும்பமேளா. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 இடங்கள் எது அப்படின்னா இதை தான் கேள்வியாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக்.
அதுக்கப்புறமா ஹரித்வார் அதோட ரிவர் என்ன, உஜ்ஜைன் அதோட ரிவர் என்ன, நாசிக் அதோட ரிவர் என்ன, பிரயாக்ராஜ் அதோட ரிவர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஹரித்வாரோட ரிவர் வந்து ஹரித்வாரில் நடக்கிறது கங்கா ரிவரில் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பிரயாக்ராஜில் வந்து சங்கமம் ஆஃப் கங்கா யமுனா சரஸ்வதி. ஓகேங்களா, அந்த சங்கமத்தில் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து உஜ்ஜைன் வந்து ஷிப்ரா ரிவரில் நடக்கும். அதுக்கப்புறம் நாசிக் வந்து கோதாவரி ரிவரில் நடக்கும். இதோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப அப்படிங்கிறது வந்து தீர்த்தம். ஓகேங்களா, இந்த தீர்த்தம் என்ன தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களும் தேவர்களும் வந்து வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பு, கோவர்தனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மலை, அந்த மலையை வந்து பார்க்கடலில் வச்சு கடையிறாங்க. கடையும் போது இது ஆழகால விஷயம் வரும். அதே மாதிரி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமிர்தம் வரும். இந்த அமிர்தத்தை குடிச்சு தான் வந்து இது தேவர்கள் வந்து இது சிரஞ்சீவியாக இருக்காங்க. ஓகேங்களா, அப்படி ஒரு கதை இருக்குது. அப்படி அந்த அமிர்தம் வந்து வரும்பொழுது 4 இடத்துல ஸ்பில் ஆச்சான். அந்த 4 இடம் எதுனா இந்த இடம். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இதுவை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, அந்த இதுவை வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்ட்ரானாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னு, அப்புறமா வந்து மூணு, அப்புறம் ஜூபிட்டர், இதோடைய பொசிஷன்ஸை வச்சு தான் இந்த கும்பமேளா வந்து வருது. ஜூபிட்டர் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்போ அதனால தான் வந்து மகா கும்பமேளா 12வது வருஷம் எப்பயுமே வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி ஹுவான்ஸ்வாங் வந்து அவரோட குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் அமெண்டட் த ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882. என்னென்ன அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர் இஸ் 2 செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 16. இந்த 2 இந்த இதுவுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கிவிங் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் அ லேண்ட். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இல்லைனா வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறது. காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஸ்கீம் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேண்ட் ஃபாரஸ்ட் ஏரியான்னு இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நான் ஃபாரஸ்ட் பர்பஸுக்கு ஏதாச்சும் வந்து இதுக்கு நீங்கள் இடம் ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு என்டிட்டி இருக்குல்ல, ஒதுக்கின என்டிட்டி, அது வந்து ஒன்று காம்பன்சேட் பண்ணிடணும், இல்லைனா வந்து வேறு லேண்டை கொடுக்கணும். அப்படி வேறு லேண்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவை வேறு லேண்டு கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவாக அறிவிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டிப்புலேட்டட் டைம் லிமிட்குள்ளே அறிவிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த செக்ஷன் இருக்குல்ல, இது 1882 வழங்கப்பட்ட செக்ஷன். அப்போ நிறைய பியூரோக்ராட்டிக் அடல்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ இதை ஈஸ் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அந்த பியூரோக்ராட்டிக் அந்த ஃபார்மாலிட்டிஸஸ் எல்லாம் வந்து உடைச்சிட்டு அந்த டைமுக்குள்ளே வந்து இது பண்ணுறதுக்காக அந்த அந்த இடத்த வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இதை யாரால் அறிவிக்க முடியும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால் அறிவிக்க முடியும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைனா அவருக்கு மேலே இருக்க ரேங்க்கில் இருக்கவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாராலையும் அறிவிக்க முடியும். அதாவது ரெவென்யூ அஃபீஷியலாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு மேலே இருக்க ரேங்க்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ யார் வேணாலும் இந்த விஷயத்தை அறிவிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் பிளானிங் டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ். ஓகேங்களா, தமிழ் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஃபோக் ஆர்ட்ஸ், மியூசிக், இது எல்லாத்துலேயுமே வந்து யங்கர் ஜென்ரேஷன் டயஸ்பொரா, இங்கேருந்து போனால் தமிழ் டயஸ்பொரா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு நம்மளோட மியூசிக், நம்மளோட ஆர்ட்டு இதெல்லாம் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க 10 கோடி ரூபா செலவில். ஓகேங்களா, இதை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் டயஸ்பொரா டே அப்படின்னு வந்து வருஷம் நம்ம ஜனவரி 11 and 12 கொண்டாடுவோம். இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து கொண்டாடின இதில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கார். ஓகேங்களா, ஸோ அந்த செலப்ரேஷன்
அதோட ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிற அந்த ஈவெண்ட். ஓகேங்களா, இந்த ஈவெண்ட்டில் தான் இதை அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸும் கொடுத்துருக்காரு. இதில் தமிழ் மாமணி அவார்டு அது வந்து டாக்டர் விஜய ஞான கிராமன் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, எதுக்காகனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் சேரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பங்கு வகித்தார். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து இந்த தமிழ் மாமணி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சுரல் அம்பாசிடராக வந்து கிருஷ்ணகாந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து கணியன் பூங்குன்றனார் அவார்டு வந்து ஒரு 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 6 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்றபடி இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் டயஸ்பொரா டே வந்து ஜான்வரி 11 and 12 கொண்டாடுறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திசையும் தமிழனங்கே ஈவெண்ட்டில் இந்த அறிவிப்பை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான டிஎன்டி அவ்வளோதாங்க, ஓவர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். சார் நான் இப்போ ஆப்ஷனல் படிக்கலை, என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஃபிலிம்ஸ் வந்து படிக்கலாம். ஓகேங்களா, ஃபிலிம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் மெயினான இது. அப்படி இல்லைனா இந்த ஃபிலிம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ஃபிலிம்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். 2 விஷயம் தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா, எதுங்கிறத உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய அந்த இதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லும் பப்ளிக் ஃபோரமில் ஆமாம் இருந்தது. ஓகேங்களா, அது வந்து அதுக்கான குறிப்பிட்ட டைம் கிடைக்கலன்னு தான் போன வாட்டி ஒரு டிஎன்டியில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, பப்ளிக் கன்சல்டேஷன் ஒரு பாலிசியே ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா, அப்போ ஒரு 30 நாளைக்கு முன்னாடியாவது பப்ளிக் கன்சல்டேஷன் நம்ம பண்ணணும்னு வச்சுருந்தோம் பில்லை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே. ஆனால் நம்ம கொடுத்த டைமே 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்டதுமே வந்து எஸ் நோன்னு தான், இதெல்லாமே நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு வாட்டி. ஓகே, கேபினட் செக்ரட்டரி செலக்ட் பண்ணால் அதுக்கு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் எதுவும் வேணுமா, இல்லை யாரை வேணாலும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களையுமே வந்து ஒரு பியூரோக்ராட்டியோ இல்லைனா வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டு இந்த மாதிரியே தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சோஷியல் மீடியா அதையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஆனால் அது பெருசாக கேட்க மாட்டாங்க, விச் கண்ட்ரின்னு கேட்பாங்க, அவ்வளோதான். விச் கண்ட்ரி ஹஸ் ரீசென்ட்லி பேண்ட் சோஷியல் மீடியா ஃபார் பிலோ 16 years ஸ்டூடெண்ட்ஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ், என்ன கண்ட்ரி, அவ்வளோதான். அந்த மாதிரி கேட்பாங்க, அவ்வளோதான். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வந்து நோட்ஸை வந்து மேக் பண்ணும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. 2025 தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதான் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாலாம் நோட்ஸ் எடுத்துக்கூடாது. நான் சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, 1971 இயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் NPO, அவ்வளோதான் இருக்கணும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு புரியும். NPOன்னு நான் பார்த்தேன்னா எனக்கு புரிஞ்சிடும். அப்போ நான் ப்ராஃபிட் இல்லைனா நான் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இவங்க. தென் வந்து நோ ஹெட் குவார்ட்டர்ஸ், நோ HQ. ஓகேங்களா, ஸோ இப்படி நீங்கள் எழுதி வச்சுக்கணும், இவ்வளோ தான். இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து வச்சுக்கலாம்.
இவ்வளோ தான் இருக்கணும். நோட்ஸே இப்படி தான் இருக்கணும். சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கணும், அவ்வளோதான். படிக்கிறது படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்போ 2-3 வாட்டி படிச்சுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிடணும் டக்குன்னு, அவ்வளோதான். ஓகே, January 2025 onwards start to okay daily D&D பண்ணலாம் சார் பிகாஸ் ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, பார்க்கலாங்க எப்படின்றத பார்ப்போம். இல்லை அட்லீஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பட் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் நிறைய ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்கள், நிறைய பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் LA white flyer reason and also explain hydroclimatic whiplash because I attended a quiz yesterday. Question is asked based on the term. Okay, அது என்னன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஓகே, data center constitute climate change indirectly na if it is carbon neutral it won't cause climate change. ஓகேங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் ட்ரையாங்கிள் சூப்பர். கோல்டன் கிரசன்ட்டும் அப்படியே எழுதிருங்க என்னன்னு. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பற்றி ஒரு சின்ன அவுட்லைன்னா, பப்ளிக் பேர்லேயே பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது. பப்ளிக்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். பார்ட்னர்ஷிப் இவங்க 2 பேருமே வந்து டெக்னாலஜிக்காகவும், அதுக்கப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங்காகவும், அதுக்கப்புறம் ஃபண்டிங்காகவும், இம்ப்ளிமெண்டேஷனுக்காகவும் ஒன்று சேர்றாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட்டால் ஃபண்ட் இருக்குது, அவங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. அவங்கள ரெக்ரூட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம். இவங்கக்கிட்ட ஃபண்ட் இல்லை, இல்லைனா வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த டெக்னிக்காலிட்டிஸ் தெரியுது, எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வராங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. இது எங்கே பெஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்க்கலான்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், அதுக்குன்னு நிறைய இது இருக்குது. பிஓடி மாடல், நிறைய மாடல்ஸ் இருக்குது. இபிசி, பிஓடி, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதன் மூலமாக தான் இயங்குது. இதோடைய கோர் பிரின்சிபலே இதுதான். ஓகே, சாரி, கலம்னா பென். ஓகே, கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக புக் படிக்கும்போது இதுவாகுதுன்னா, உங்களால் புக்கு படித்தே புரிஞ்சிக்க முடியும்னா கிளாஸ் அட்டன் பண்ணாமே படித்து பாருங்கள். ஒரு வாட்டி புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸஸை 2xல வச்சு கேளுங்க. ஓகேங்களா, ஒரு வாட்டி படித்த ஞாபகம் இருக்கும், திருப்பி கிளாஸஸ் பார்க்கும்போது ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, அது நம்ம 2026 நம்ம அப்புறம் வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா, இப்போ 2025ல் இருக்கக்கூடியவங்கள ஃபஸ்ட்டு தேர்த்தி விடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், டீட்டெயில்ஸான வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் கோர்சஸை பார்த்துருங்க. ஓகேங்களா, ஓகே, குட். கோல்டன் கிரசன்ட், ஓகே, குட். தமிழ் லிட்ரேச்சரை தமிழ் ஆப்ஷனில் தமிழில் தாங்க எழுதணும், அதெல்லாம் இங்கிலீஷில் எழுத முடியாது. ஓகேங்களா, இங்கிலீஷில் அதை எழுதிட்டு தமிழில் தான் இதை எழுதுவீங்க. ஓகே, அதிலலாம் எந்த குழப்பமும் தேவையில்லை உங்களுக்கு. சிஆர்ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லீவேனா என்னன்னு தெரியல, அதை ஒரு வாட்டி சொல்லுங்கள், நான் என்னன்னு பார்க்குறேங்க. ஓகேங்களா, சிஆர்ஆர் ஐ வில் எக்ஸ்பிளைன்.
இல்லை அவ்வளோ தேவையில்லை. 8th பே கமிஷன் வெறும் வந்து நீங்கள் கமிட்டி எந்த கமிட்டி மூலமாக பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அதில் கேட்டகரிஸ் வைஸ் அப்படிலாம் பெருசாக உள்ளே போய் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அது கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். எந்த இயர்லேருந்து வருது, அந்த மாதிரி சில சிம்பிளான விஷயங்கள் தான் இருக்கும். ஓகே, கொடுக்கலாம். மெயின்ஸ் இங்கிலீஷில் எழுதிட்டு இன்டர்வியூ தமிழில் கொடுக்கலாம். அதுக்குன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பண்ணிங்கனாலே தமிழில் கொடுக்கலாம். தமிழில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டர் இருப்பார். தேங்க்யூ. டைம் டேபிள் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஒய்க்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்டாட்டிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.